அந்த பிள்ளைங்க சொன்னது அவங்க அம்மா காலில் விழுந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா சென்னைக்கு போயாமல் நாங்கள் விஜயை பார்க்க முடியும், இந்த இருக்குது இங்கே கரூர், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நல்ல அரசு ஸ்கூலில் நல்ல டான்ஸ் ஆடி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க. நாங்கள் அங்கே போய் 10 தடவை அழுதுருப்போம். அவர் அப்பா வந்து பெருமையாக என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளை 60க்கு 59 மார்க் எடுக்குங்க. அவனுக்கு அந்த இடத்துல தோணுது அவன் செத்துருவோன்ற பயம்தான். அவ்வளோ கூட்டம் அலை மோதுது, அவனால் நிற்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்க அம்மா அப்படி கண்ணுக்கு தெரில, எட்டி பார்த்தா கண்ணுக்கு தெரில. அவன் அவங்க அம்மாவை பற்றி கூட யோசிக்குமா, அங்கே தப்சா ஓடனா போதும்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறான். நீ என்ன நடந்ததோ அதை சொல்லு, மற்ற கட்சிகளை பற்றியோ வேறு எதுவோ இதை சொல்லு அதை சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். நீயும் வந்து ஒரு வார்த்தை வந்து அங்கே என்ன நடந்ததோ அது நீ பார்க்காததை சொல்லக்கூடாதுன்றது தான் கேட்டு எடுத்தோம். பல பேருடைய கழுத்தை நெரிச்சதாகவும் அதுக்குள்ள திமுக காரங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு வண்டி கிட்ட நின்று அவரை பார்க்க முடியாது. இப்படி தள்ளி வந்தாதான் பார்வை இருக்கும், அண்ணாந்து பார்க்கறதுக்கு. அப்படியே எல்லாம் தள்ளி இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம தான் விஜயை கவனிக்கணும்னு பாட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க, செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் அதை வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறாருல, விஜய் எடுத்துரு, அவர் சொல்றாரு தண்ணி தூக்கி போட்டார்லண்ணா விஜய், நாங்களாம் சத்தம் போட்டோம், இங்க பாருங்க பாருங்க பாருங்கன்னு. அந்த பையன் ஆம்புலன்ஸ் டிரைவர், அவன் இன்னும் விஜய் ரசிகர் தான் இருந்தாலுமே அவங்ககிட்ட ஒரு நேர்மை, அவங்ககிட்ட இருந்த துணிச்சல், அவங்ககிட்ட இந்த இறக்கணும் விஜய்க்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எவனுக்குமே கிடையாது. இது எல்லாம் பரப்பப்பட்டுச்சுல. இது எப்படி நடந்துச்சுன்னா, இவங்க உள்ளே வந்துட்டானுங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டானுங்க, இடத்த வந்து சின்னதாக கொடுத்துட்டானுங்க இப்படின்ற கான்ஸ்பிரசி வந்து இந்த பையனுகளில் இறந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ப முடியாத ஒரு கான்ஸ்பிரன்சியாக வந்து இவங்க எல்லாரும் உருவாக்கி விட்டானுங்க. இது எப்போ நடந்துச்சு இந்த கான்ஸ்பிரசி? போட்டு இங்கே சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துலேயே ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அவர் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவர் எப்படி இத்தனை நிமிஷத்தில் வந்தார், அங்கே வந்து ஆட்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. இல்லைங்க, ஜென்ரேட்டர் ரூமில் போகிறானுங்க, வயரை கட்டுறானுங்க, எல்லாம் நடக்குது. இப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. யார் ஆஃப் பண்ணா அப்படின்னா, ஜென்ரேட்டர் நாங்கள் தான் ஆஃப் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் எங்கேயுமே கூட அந்த சம்பவம் நடந்தப்ப செருப்பு வீசினதையோ, வாட்டர் பாட்டில் வீசினதையோ, மயங்கி விழுந்ததையோ விஜய் பேசி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு காட்டவே இல்லை. இதெல்லாம் விஜயை தான் பார்த்து வந்துருப்பாங்க. எல்லா ஃபோக்கஸும் விஜய் மேல தான் இருக்கு. விஜய் என்ன பேசுறாரு, அவங்க அதை தவிர்த்துட்டு வேற எதையும் ரெக்கார்டே பண்ணலையா? இல்லைங்க, அதை இன்டென்ஷனலாவே நம்மள்ட்ட காட்ட விரும்பலையா? அது நமக்கு தெரியாது. விசாரணை ஆணையம் தான் சொல்லணும், இல்லை எஸ்ஐடி தான் சொல்லணும். அது முன்னாடியே திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா? ஆக்சுவலா தாவேகா நிர்வாகிகள் வந்து சந்திச்சாங்களா? 4 நாள் கழிச்சு சனிக்கிழமை தான் போய் நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க. நிர்வாகிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா குடும்பங்கள்ட்ட? ஒரு மன்னிப்பு மண்ணாங்கட்டியும் கேட்கல. அப்ப என்ன பேசுனாங்க? இதை மீடியாக்கள் யாருன்னா வந்து பேசுனாங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லாது. அது வந்து உங்களை கேஸில் மாட்டி வரும். இது சுமூகமாக முடியணும்னா சிபிஐக்கு மாற்ற சொல்லுங்கள். இல்லை விஜய் வருவார், எப்போ வருவார், நீங்கள் நைட்டு 12 மணிக்கு வருவார், நீங்கள் நைட்டு 1 மணிக்கு வருவார். 4 நாளாக ஏமாத்திருக்காங்க. 4 நாளாக போய் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஆதவர்ஜுனா சிபிஐ கிட்ட வந்து இதுல சதி இருக்கு அப்படின்னு பேசுறான். விஜய் வந்து வீடியோல இதுல சதி இருக்குன்னு பேசுறாப்ல. நீங்க சிபிஐக்கு மாத்துங்கன்றத மட்டும் சொல்லுங்கன்னு மக்களை போய் மேனிபுலேட் பண்ண. வேல்யூமான பாயிண்ட் இல்ல, இப்படிதான் இறந்துன்றது வாக்குமூலம். இவங்களோட கான்ஸ்பிரசி தியரிக்கு அது வலு சேர்க்காதுங்கிறதுனால எதிரா இருக்குது. நம்ம விட்ட நரேஷன் வந்து உடஞ்சிருது. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துருச்சு. நான் வந்து என் வேலைக்கு போகணும், 10 செகண்ட் ஆகாது, முடிச்சு விட்டு போயிடுவாங்க, பயமா இருக்குது, அதனால் என் பேட்டிலாம் எடுக்காதீங்க தயவுசெய்து, நான் பேட்டி கொடுக்க விரும்பலை, கையெடுத்து கும்பிட்றேன். சிஎம் சார் நான் பழி வாங்குறீங்கன்னா அப்போ என்ன பழி தெரியும்ல இவருக்கு. விஜயும் விசாரிக்கணும், விஜயும் அங்கே என்ன நடந்தது, என்ன சதி நடந்ததுன்றே, என்ன சதின்னு சொல்லுன்னு விஜயும் கேட்கணும், வாக்குமூலம் கொடுக்க சொல்லணும். அவருக்கு இல்லைன்னா அந்த தகவல் போகும் தெரிஞ்சதுன்றது வரைக்கும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ மன்னிப்பு கேளு. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அரண்சை ஊடகவியலாளர் சதீஷ் அவர்களும் ட்ரைப்ஸ் அரவிந்த் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகியும் இன்னை வரைக்கும் போகலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விமர்சனமாக இருக்கிறது. சம்பவம் இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அரண்சையில இருந்தும் ட்ரைப்ஸ்ல இருந்தும் நீங்க 2 பேரும் களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து களத்துக்கு போயிருந்தீங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறது, அந்த உண்மையிலேயே அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசிஸ்லாம் உண்மைதானா அப்படிங்கிற கேள்விகள் பலவற்றோடு களத்துக்கு போயிருந்தீங்க.
நீங்க வெளியிட்ட காணொலியவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பல விஷயங்கள் அதுல ரொம்ப பிரேக் ஆகியிருந்ததையும் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ட்ரைப்ஸ்ல போட்ட காணொலி மட்டும் நெருக்கி 5 லட்சத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. பரவலா அது பல இடங்கள்லயும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல்ல அதற்கு ஒரு நன்றி. பல விஷயங்கள் கான்ஸ்பிரசியா இருந்த போது உங்களுடைய காணொலி அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருந்தது. ஆக்சுவலா சொல்லப்பட்ட பல சம்பவங்கள்ல இருந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கரூர் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி சொன்ன நேரத்தை தவிர்த்துட்டு விஜய் அங்க வந்தாரு, அதனாலதான் விபத்து அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. ஆனா அங்க இருக்க எல்லாருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டது விஜய் இத்தனை மணிக்கு தான் வருவாரு அப்படின்னு ஒரு செய்தியை தாவேகாவினர் பரப்புனாங்க. ஆக்சுவலா அங்க கூடியிருந்த மக்களுக்கு என்ன நேரம் சொல்லப்பட்டது? அவங்க எதிர்பார்த்துதான் காத்திருந்தாங்களா? ஒரு 10 மணி ஆனாலும் 10 மணி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தாங்களா? 7-8 மணி ஆகுன்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்களா? அங்கே கரூர் முழுக்க மக்களுக்கு சொல்லப்பட்ட நேரம் வந்து 3 இல்லை 12. பர்மிஷன் கேட்டது தான் 3. மக்களுக்கு சொல்லப்பட்டது 12 மணிக்கு அங்கே விஜய் வந்துடுவாருன்றது தான் சோஷியல் மீடியா முழுக்க பரப்பப்பட்டது. ஒன்று. இன்னொன்று, கூட்டிட்டும் போயிருக்கிறாங்க. தாவேகா சார்பாக வண்டி வச்சு மக்களை கூட்டும் போயிருக்கிறாங்க. அவங்களும் 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு சொல்லி தான் அவங்கள கிளம்ப வச்சு கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. விஜய் வர்றாருன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களே கிளம்பி வர போறாங்க, இளைஞர்களே கிளம்பி வர போறாங்க. வண்டி வச்சு கூப்பிட்டு போறாங்கன்றது அது நம்புற மாதிரி இல்லையே. அது அப்படி இல்லை. விஜய்ங்கிற ஒரு முகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோவில் ஒருத்தர். அந்த ஹீரோவை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அது அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பார்ப்பான், அவ்வளோதான். ஆனால் ஊரில் இருந்து மெனக்கட்டு, இப்போ உங்கள் ஊரில் பாட்டிமா ஒரு 60 வயசு அம்மா 50 வயசு அம்மாலாம் நீங்கள் மெனக்கட்டு இங்கேருந்து போய் பார்ப்பீங்களா? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து போவாங்களா? விஜய் வாரானாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் ஒருத்தன் வந்து, அம்மா நீ வாரியா, நான் விஜயை பார்க்கறது கூட்டு போகிறேன் அப்படிங்களா? அப்படி டெம்போ வைத்துலாம் கூட்டு வந்ததுலேயும் இறந்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நாங்கள் நேரில் சந்தித்தோம். டெம்போ வைத்து கூட்டு செல்லப்பட்ட அருக்காணி அப்படிங்கிறவங்க அப்படியும் அவங்களுக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும். எத்தனை வயசுங்க? 60 வயசு. 60 வயசு. அந்த அம்மா இறந்ததுக்கு காரணம் அங்கேருந்து டெம்போ இருந்து கூட்டு போனவங்க தான். அவங்க விஜய் ரசிகர் இல்லை. விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இல்லைங்க. இல்லை, அவங்க விஜய் ரசிகரா இல்லைன்றது இல்லை. பொதுவாக உலகம் இருக்குல்ல, ஒரு கட்சி கூட்டம்னா டெம்போ வச்சு கூப்பிட்டு போவாங்க. அது புரிஞ்சுக்கிறேன். ஆனா தாவேகாவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அண்ணன் கோட்டசாமி சொன்ன சொல்லுக்கு எல்லாரும் கிளம்பி வருவாங்க. அப்படி கிடையாது. அது கரூர் மாவட்ட குழுவில் இருந்தால் வந்து வண்டிக்கு காசு தரோம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. காசு வந்து அங்கே இருந்தால் கொடுக்குறதா அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. காசு கொடுக்கல மாவட்ட நிர்வாகத்திலேருந்து. ஆனால் அவங்க தான் கொடுக்குறதா சொல்லி வண்டியை வச்சு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எவ்வளோ பேசியிருக்கிறாங்க? வண்டிக்கான காசு, வண்டிக்கு என்ன தொகையோ, அது டெம்போ தான், வேனு கிடையாது. டெம்போக்கில் 25 பேரை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அது ஏமூருன்ற ஒரு கிராமம். அங்கே தான் வந்து அதிக எண்ணிக்கையில் இறப்பு, 5 பேர். அந்த கிராமத்தில் தலித் மக்கள் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. அதில் அந்த 5 பேரில் 3 பேர் வந்து அருந்ததியினர் இறந்ததில். அந்த அம்மாவும் 60 வயசு அம்மாவும் வந்து அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து ஏதோ கட்சி கூட்டம் போனால் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ போகலாம் அப்படின்றத போயிருக்கிறாங்க. தவிர விஜயை பார்க்க போகணுன்றத பொண்ணு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அந்த கிராமத்தில் இந்த பெரும்பான்மைக்கு வந்து செலவு பண்ணி அவ்வளோ தடவை போய் பார்த்துட்டு வரக்கூடிய பொருளாதார நிலைமையே கிடையாது. ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனும் இறந்துருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டு வந்து, அது அவங்க வீட்டுக்காரர் வந்து இது விவசாய கூலி. மாதத்தில் பாதி நாள் தான் வேலை இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து அவருக்கு வேலை. அப்போது வந்து அந்த அம்மாவும் சின்ன பையனும் வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவர் பேச முடியல. ஏன்னா அன்றைக்கி தான் வேலை, இதெல்லாம் கவனிச்சுன்னு இருக்கிற நிலைமை இல்லைன்றதை அவரை கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அன்றைக்கின்னு பார்த்து வேலை வந்துடுச்சு, என்னால் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்ட முடியல அப்படின்றது இது பண்ணுறாங்க. அப்படி வருமானம் ரொம்ப, அதான் வேலையே பண்ணால் கிடைக்குன்ற ஒரு குடும்பம் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி அங்கே போய் பார்த்துட்டு வர அந்த நிலைமையில் இருக்கிற குடும்பம் கிடையாது. வண்டி வச்சதுனால தான் அவங்க அன்றைக்கி போனாங்க. அப்போ தான் அவங்க இறந்தாங்க. கூட்டு வர்றதுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல பொதுவாக இது நடக்குது உண்டு. 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. கட்சி கூட்டம் இந்த மாதிரி எதுக்குமே நடக்குங்களே. இங்கே வந்து என்னென்னா அந்த 300 ரூபாய்க்கு பதிலாக விஜய்ங்கிற முகத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு பாப்பா 10ஆம் கிளாஸ் பாப்பா பேசுனது தான் இப்போ இதில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த பாப்பாவும் அவங்க குழந்தைங்கள்லாம் அந்த தங்கச்சிங்கள்லாம் வந்து அம்மா காலில் விழுந்துருக்காங்க. பழனியம்மாள் கோகிலா அப்படின்ற 2 சின்ன பொண்ணுங்க இருந்தாங்க. 6ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. 60க்கு 59 மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு நகரக்கூடிய பிள்ளைங்க. அடுத்த வாரம் வந்து சலங்கை கட்டி டான்ஸ் ஆட போகுது. வீட்டில் பரதநாட்டியம் வந்து பரதநாட்டியத்துக்கு ட்ரெஸ்ஸு வந்துருச்சு. அம்மா இடுப்பு கொஞ்சம் லூஸாக இருக்குமா, கொஞ்சம் நெட்டி தைமா, நான் அடுத்த வாரம் ஆடணுன்ட்டு கனவுல இருந்த பிள்ளை அந்த சலங்கை சிதறலாக போயிடுச்சு. அந்த பிள்ளைங்க சொன்னது அவங்க அம்மா காலில் விழுந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா சென்னைக்கு போயாமல் நாங்கள் விஜயை பார்க்க முடியும், இந்த இருக்குது இங்கே கரூர், அவள் வீட்டில் ரொம்ப பக்கம், வேலுச்சாமிபுரத்துக்கு பின்னாடி தெருவு தான், வடிவேல் நகர் தான் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து போய் தான் 2 தங்கச்சிகளையும் அந்த பாப்பா பறி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அம்மாவுக்கு வயிற்றில் மிதித்து கூட்ட நெரிசலில் சிக்கி மிதி வாங்கி அதில் ஏதோ ஒரு புண்ணுலாம் ஆகி அவங்க கண்டிஷனில் இருக்கிறாங்க.
இப்போ இது போக ஏமூரில் இவர் சொன்ன அந்த குழந்தையும் இல்லை. இப்போ 2 குழந்தைங்க இல்லை, 2 குழந்தைங்க இல்லை, 3, அதாவது 3 பெண் குழந்தை, ஒரு பையன், 4 பேரையும் கூப்பிட்டு அம்மா போயிருக்கிறாங்க. அதில் 2 பெண் குழந்தை இறந்துட்டாங்க. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நல்ல அரசு ஸ்கூலில் நல்ல டான்ஸ் ஆடி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க. அந்த பிள்ளை பேசும்போது தான் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நாங்கள் அங்கே போய் 10 தடவை தான் அழுதுருப்போம். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் அப்பா வந்து பெருமையாக என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளை 60க்கு 59 மார்க் எடுக்குங்க. நீங்கள் பார்த்த எல்லா ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஏமூரில் அந்த கூட்டு போனாங்கள ஒரு பையனும் அவருடைய அம்மாவும் இறந்துருக்குறாங்க. அவர் தான் சொன்னார்ல, இவர் சொன்னார்ல, அந்த சந்திரா அவங்க பேர். அவர் ஹஸ்பண்ட் சொன்னாரா, நான் வேலை பிஸியில் இருந்துட்டேன், சரி என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டேன்னு. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது புரிஞ்சுக்கிட்டே என்னன்னா, அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்க கூட அங்கே காசு கிடையாது. அவங்க அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து டெம்போ பிடிச்சி விஜயை பார்க்க போவாங்களாம், வாய்ப்பே கிடையாது. பையனும் அவங்க அம்மாவும் போனாங்கன்னா அந்த பையனை பேட்டி எடுத்தோம். அதில் போன பையனை, அவங்க அம்மா இருந்துட்டாங்க, பையன் வந்துட்டாப்புல, அவரை பேட்டி எடுத்தோம். என்ன ஆச்சுன்னா, அவனால் அந்த நிலைமையே சொல்ல முடியல. அவனுக்கு அந்த இடத்துல தோணுது அவன் செத்துருவோன்ற பையன்தான். அவ்வளோ கூட்டம் அலம் மோதுது, அவனால் நிற்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்க அம்மா அப்படி கண்ணுக்கு தெரில, எட்டி பார்த்தா கண்ணுக்கு தெரில. அவங்க அம்மாவை பற்றி கூட யோசிக்குமா, அங்கே தப்பிச்சா ஓடனா போதும்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறான். அவன் எவ்வளோ நேரமாக இருந்தீங்க என்னன்னு கேட்டால், நான் இங்கேருந்தே போயிட்டோம், 12 மணிக்கெலாம் போயிட்டோம், அவர் வருவான்னு சொல்லிட்டாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, ஏன் அவ்வளோ டயர்டாகிடுச்சுன்னா, தண்ணி கூட இல்லை. அப்போ தண்ணி குடிச்சிங்களா இல்லையா? குடித்தாங்க. யார் கூட போனவங்க வந்து இந்த வேனில் போனாங்கள்ல, மற்ற போயிருப்பாங்களா, அவங்க யாரோ காசு இருக்கிற வாங்கி கொடுத்துறாங்க. என்கிட்ட காசு இல்லை, வாங்கலை, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. தண்ணி பாட்டில் வாங்கக்கூடியாத நிலமை தான் அவங்க, தவிர அவங்க போயிருக்க வேண்டிய நிலைமையே அங்கே இல்லை. ஆனால் வெளியில் வந்த செய்தி எப்படி இருந்ததுன்னா, அந்த கூட்டத்துக்குள்ள மர்ம நபர்கள் நிறைய பேர் புகுந்து பல பேருடைய கழுத்தை நெரிச்சதாகவும், ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது மூச்சு திணறலை உருவாக்குனது போலவும், அதுக்குள்ள திமுக காரங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கு தூபம் போடுற மாதிரி அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவி கொடுத்த பேட்டியும் வெளிப்படையா அது இருக்கு. அவங்களும் அப்படிதான் பேசியிருந்தாங்க. அப்படி யாராவது நீங்க பார்த்த சந்தித்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் அவங்க மூச்சு நெரிக்கப்பட்டதாவோ கழுத்து நெரிக்கப்பட்டதாவோ ஏதாவது சொன்னாங்களா? அவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ்ல வந்தவங்க தானே? இல்லை, இப்போ அந்த முதல் குடும்பத்தையும் எடுத்து போனாங்க. முதல்ல எடுத்த அந்த குடும்பத்தையும் எடுத்துப்போம். அதில் அந்த அக்கா, அந்த மூத்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க 10வது படிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம், எப்படி உங்கள் 2 தங்கச்சியை வந்து எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா, உங்கள் அம்மாவுக்கு எப்படி அடிப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நானே வந்து மயக்கம் கழிச்சு விழுந்துட்டேன். கூட்டம் வந்தது, விஜய் அவங்க கடைசியாக பார்த்த காட்சி என்னன்னு கேட்டால், மீடியா வண்டி 2 வந்தது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வண்டி வந்து தெரிஞ்சுது. விஜய் பேசுகிறது எதிர்க்கும் கேட்டிங்கன்னா, நான் விஜயே பார்க்கல, அவர் வண்டி வர்றவருக்கு தான் தெரிஞ்சு. அவர் வண்டி உள்ளே வரும்போதே இடம் இல்லை. அந்த டைமில் எல்லோரும் நவர சொன்னதுனால எல்லோரும் நவுந்ததுனால அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டாங்க. எனக்கு மயக்கம் விழுந்து அவன்கிட்ட ஒரு அண்ணா பட்டுன்னு என் கையை பிடிச்சிட்டாரு. நான் கீழே விழும்போது கொண்டு வந்து என்னை தண்ணி கொடுத்து இது பண்ண வச்சாங்க. நான் அப்புறம் பார்த்தேன், என் தம்பியை காணோம், எங்கள் அம்மாவை காணோம். அப்புறமேட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, உங்கள் தம்பி அம்மா நீ என்ன பார்த்தேன்னு கேட்டால், அவங்க அம்மா கீழே விழுந்து, அவங்க அம்மா மேலே எல்லாம் விழுந்து, மேலே கூரை அடிச்சுன்னு விழுந்து அப்படி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு காயம். இவங்க மேலே இல்லாமல் ஆட்கள் விழுந்துருக்குறாங்க. இவங்க இப்போ கேராகி கீழே க்ரௌடு நல்லும் போது பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருக்குறாங்க. எல்லோரும் அவங்க மேலே விழுந்துருக்குறாங்க. கேராகி மயக்கமாகி தான் அந்தமாரி ஆகிடுச்சுன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் அங்கே போயிட்டு, அதாவது சில பேர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க அங்கே போகல, சில குடும்பத்தில் போனவங்க இறந்துட்டாங்க. சில குடும்பத்தில் சில பேர் வந்து உயிரோடு வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. சில பேர் வந்து அடிபடாமலே எதுவும் ஆகாமலே வந்திருப்பாங்களா, அந்த இளைஞர்களை பார்த்து கேட்டோம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் பார்த்துருப்பீங்களா, சட்டம் இல்லாமல் இருந்தார், அடிச்சிருப்பாங்களா தேவைக்காரங்களா. அவர் வந்து தீவிரமான விஜய் ரசிகர். இப்போ வரைக்கும் அவர் விஜய் ரசிகர் தான். உங்களுக்கு பேட்டியும் கொடுத்துருந்தாருல அவர் உட்பட எல்லாருமே சொன்னது, நீங்கள் என்ன பார்த்தீங்களோ நாங்கள் சொன்னது வந்து, இப்போ எல்லாருமே இந்த கான்ஸ்பிரசி இருக்குது தெரியுது. அப்போ நம்ம யாருன்னு ஜட்ஜ் பண்ணுற ஒரு கோணத்துலேயே இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட வீட்டுங்களில் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட, அங்கே இருக்கிற கடைக்காரங்க, இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது, நம்ம யார், நம்ம எதுக்காக வந்துருக்குறோன்ற இன்டென்ஷன் கேட்குறாங்க. அப்போ நம்ம சொன்னது என்ன, நீ என்ன நடந்ததோ அதை சொல்லு, மற்ற கட்சிகளை பற்றியோ வேறு எதுவோ இதை சொல்லு அதை சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். நீயும் வந்து ஒரு வார்த்தை வந்து அங்கே என்ன நடந்ததோ அது நீ பார்க்காததை சொல்லக்கூடாதுன்றது தான் கேட்டெடுத்தோம். சொன்ன எல்லாருமே விஜய் வண்டி வந்தது, கூட்டம் நிற்க இடம் இல்லை, எல்லாம் நவுரிச்சு. அந்த வண்டி பெருசாக இருக்குது, வண்டி கிட்ட இருக்கிறவங்களால அதை பார்க்க முடியாது. அவர் வண்டி வந்து சென்டர் மீடியேட்டர் இந்த பக்கம் நிற்கிது. அதிகமாக மரணம் நடந்தது அவர் வண்டிக்கு இந்த பக்கம். ஏன்னா அவர் வண்டி ஹைட்டாக இருக்குது, வண்டி கிட்ட நின்று அவரை பார்க்க முடியாது. இப்படி தள்ளி வந்தால் தான் பார்வை இருக்கும், அண்ணாந்து பார்க்கறதுக்கு. அப்படியே எல்லாம் தள்ளி இருக்கிறாங்க. எல்லோரும் மேலே ஏறி இருக்கிறானுங்க, கூரை மேலே, மரம் மேலே, எல்லாத்து மேலேயும். முன்னாடியே விஜய் அங்கே நிற்பான்னு தெரிஞ்சு முன்னாடிலாம் ஏறி நிற்கல. விஜய் அங்கே வந்த பிறகு தான் எல்லோரும் மேலே ஏறுறானுங்க.
எல்லாம் மேலே ஏறோன்னு தப்பு தப்பு தப்புன்னு எல்லாம் கீழே விடுறாங்க. இதுதான் நடந்ததுன்றது தான் இது அச்சு பிசுறாமல் எல்லாரும் இருந்தாங்க. அதிக மரணம் வந்து கரெக்டாக அந்த கேபிள் கடை, ஜெராக்ஸ் கடை, வட்டி கடை இந்த மாதிரி லைனாக இருக்குது. இந்த இடங்கள்ல தான் கூரை இருந்துச்சு, ஜென்ரேட்டர் செட் போட்ட இடம் எல்லாமே இது விஜய் பேசுனதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். ஓகே, அங்கேருந்து தான் கத்தி இருக்கிறாங்க, அங்கேருந்து தான் கதறி இருக்கிறாங்க, தண்ணி கேட்டுருக்குறாங்க. கொடுக்கறதுக்கு உதவுறதுக்கு தொண்டர்கள் யாரும் இல்லை. யாருக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. போலீஸ்காரன்ட்ட கேட்குறாங்க. இப்போ ஃபோன் பண்ணி யாருன்னா கூப்பிடலான்னு பார்த்தா டவர் இல்லை, சரியா டவர் கிடைக்க மாட்டேது, அவ்வளோ க்ரௌடு இருந்தாலும். சில பேர் கிடச்சிருக்கு, சில பேர் கிடைக்கல. கிடச்சவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கூப்பிட்டுருக்குது. வேறு வழியே இல்லாமல் தான் விஜயை கவனிக்கணும்னு பாட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க, செருப்பு தூக்கி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் அதை வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறாருல, விஜய் எடுத்துரு, அவர் சொல்கிறாரு தண்ணி தூக்கி போட்டார்லண்ணா விஜய், நாங்கள் தான் சத்தம் போட்டோம், இங்கே பாருங்கன்னு. விஜய் அதாவது விஜய் ரசிகர்கள் அதாவது விஜயை கம்பேர் பண்ணும்போது, தாவேக்கா கம்பேர் பண்ணும்போது, அந்த பையன் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவன் இன்னும் விஜய் ரசிகர் தான். இருந்தாலுமே அவங்ககிட்ட ஒரு நேர்மை, அவங்ககிட்ட இருந்த துணிச்சல், அவங்ககிட்ட இந்த இறக்க குணம் விஜய்க்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எவனுக்குமே கிடையாது. அவன் விஜயை பார்த்து கொண்டாடி தீக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் வந்தான். அவன் ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆம்புலன்ஸ் ஓட்டில் அன்றைக்கி அந்த வேலைக்கு இதுக்காக தான் வந்தவன் வந்து இந்த விஜயை தாண்டி, விஜயை பார்க்கணுன்றதை தாண்டி இங்கே இருக்கிற பிரச்சனை தான் அவனுக்கு பெருசாக இருந்தது. எல்லாம் கீழே விழுறாங்களே, மயக்கடிச்சு விழுறாங்களே, தண்ணி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு அவன் கதறான். என்ன பண்ண அவனால் முடியல. உடனே அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, இது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அவன் தண்ணிச்சே அந்த முடிவு எடுக்கிறான். அது அவ்வளோ பெரிய க்ரௌடு. இதெல்லாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நடக்குதா? விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வீண்டவங்களை எப்படி கூப்பிட்டு போகிறது? இவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். ஆமாம், இதெல்லாம் பண்ணும்போது விஜய் பேசினுக்கிறாருங்க. இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னோட சட்டையை கலத்தி இன்னொரு பொண்ணு வந்து கூட்டத்தில் சிக்கி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு தூக்கும் போது ட்ரெஸ் கிழிஞ்சிட்டு அவன் சட்டையை கொடுத்துட்டு அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது, அக்ஷய் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அவர் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்குது, நிறைய பேர் மயங்கி விட்றாங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புனா அப்படின்னு. அவரோட ஓனர் ஆம்புலன்ஸ் டிரைவர் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் அடிக்கடி வருதுன்னு சொன்னது இந்த பையன் அவனோட தன்னிச்சையான முடிவில் போக எடுக்க அவங்க கம்பெனி பல பேர் வந்துருக்காங்க. அப்படி பல ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த பையன் 2வது ட்ரிப் வரும்போது தான், முதல் ட்ரிப் போகும்போது சட்டை கட்டி கொடுத்துட்டான்ல, 2வது ட்ரிப் போகும்போது சட்டை இல்லாமல் வந்துருக்கான் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு. இல்லை, முதல் தடவை வேற ஒரு ஆம்புலன்ஸ் கூட இவன் வந்து சட்டையை கொடுத்து கொண்டு போய் விட்டான். ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை கொண்டு வர சொல்லிட்டான். கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் 4 பேரை கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு 2வது ட்ரிப் ஃபஸ்ட்டு தனியாக, அப்புறம் ஆம்புலன்ஸோட 2வது தடவை அவன் ஆம்புலன்ஸில் மறுபடியும் ட்ரிப் வரும்போது தான் அவனை சுற்றி அடிச்சிட்டாங்க. அவன் சட்டை இல்லை, உனக்கு லைசன்ஸ் இருக்கடா, அது இருக்கடான்னு அடிச்சிருக்கானுங்க. எல்லாருமே என்னன்னா அவர் சொல்லியிருக்கிறாப்புல, இல்லையா இதுதான் கூப்பிட்டு போனேன், இப்படி தான் ஆச்சு, இதனால தான் நான் கேட்டேன். இல்லை சொன்னீங்களா, சொன்னால் விட்டுருப்பாங்களே, இதுக்காக தானே. அவங்க அதை கேட்குற நிலைமையிலே இல்லை. வேறு என்ன இதுக்கு உங்களை அடிச்சாங்கன்னா, அதான் நான் டிவிகே மாநாட்டில் வந்து ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து டைவெர்ட் பண்ணுறணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறணுன்றதுக்காக அப்படி யோசிச்சு அடிச்சிட்டாங்கன்றது தான் அவன் சொன்னது. ஆனால் அவனே தாவேக்கா இப்போ வரைக்கும் அவன்கிட்ட கேட்டோம், இதுக்கப்புறமேட்டு இந்த கூட்டம் இந்த மாரி நகல் நடக்காமல் இருக்கணும்னா தாவேக்காவோ இல்லை இவங்களோ என்ன ஏற்பாடு செய்யணும், முதல்ல வந்து இடத்த பெருசாக கொடுக்கணும் போலீஸ்னு போலீஸ் மேலே தான் அவன் சார்ஜ் பண்ணுறான். அவன் அந்த இன்டர்வியூ உட்காரத்துக்கு முன்னாடி இந்த கதைகள்லாம் அவனும் சொன்னான். கூட்டத்துக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க, இது போட்டு இருக்கிட்டாங்க, இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னா. நாங்கள் இதை சொல்லிட்டு தான் உட்காந்தோம். இதுதான்ப்பா, நாங்களும் எதுவும் ஒன்று சொல்ல மாட்டோம், நீ தான் சொல்ல போகிற, ஆனால் நீ பார்த்தது மட்டும் தான் சொல்லணும் போது இன்டர்வியூக்கு ரெக்கார்ட் ஆன் பண்ண பிறகு அவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலை. ஏன் அப்படி? ஏன்னா அவன் பார்க்கல. அப்படி நடந்ததானே அவன் சொல்லுவான். அவன் அப்படி நடந்ததே அவன் அப்புறம் எப்படி அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆஃப் ரெக்கார்ட்ல பேசுறதுக்கு செய்தி இது எல்லாம் பரப்பப்பட்டுச்சுல. இது எப்படி நடந்துச்சுன்னா, இவனுக்கு உள்ளே வந்துட்டானுங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டானுங்க, இடத்த வந்து சின்னதாக கொடுத்துட்டானுங்க இப்படின்ற கான்ஸ்பிரசி வந்து இந்த பையனுகளில் இறந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ப முடியாத ஒரு கான்ஸ்பிரன்சியாக வந்து இவங்க எல்லாரும் உருவாக்கி விட்டானுங்க. இது எப்போ நடந்துச்சு இந்த கான்ஸ்பிரசி? அதான் போட்டு இங்கே சம்பவம் நடந்த 1/2 மணி நேரத்துலேயே ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அவர் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவர் எப்படி இத்தனை நிமிஷத்தில் வந்தார், அங்கே வந்து ஆட்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. இது வந்து நாம் நினைக்கிறோம் இது ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருன்னு. அது வந்து அங்கே இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. உண்மை என்னென்னா அது உண்மை இல்லை, உண்மை என்னென்னா அது போய் பரவி சேர்ந்துருக்குது. இதுதான் உண்மை. புரியுன்னு நினைக்கிறேன். உண்மை என்னென்னா அது உண்மையே இல்லை, ஆனால் இது உண்மை போல் மாதிரி போய் சேர்ந்துருக்குது. அதான். ஆனால் எல்லாருக்குமே அந்த தகவல் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வந்து உங்களுக்கு யார் சொன்னா, அதாவது இப்போ இதை பரப்புகிறாங்க, ஒரு ஃபெலிக்ஸ் பரப்புகிறாரு, சபீர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க, பேசிட்டோம். பாப்பா மோகன் உட்பட பேசியிருந்தார், பார்த்தோம். அவர் பல முக்கியமான வழக்குகளில் நியாயமான தீர்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை பேசுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம் வீடியோவில், நாங்கள் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறோம்ல, அந்த கூட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர்
அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அடிபட்டு வந்தவங்க, அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அடிபடாமல் அப்படியே வந்தவங்க, அந்த கரெக்டாக அந்த ஜென்ரேட்டர் ரூமு, ஜெராக்ஸ் கடை, அந்த விஜய் பக்கத்தில் நின்று அந்த பெரிய இறப்புகள் நடந்ததில் அந்த இடத்துல இருந்தவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தது மக்கள் மூச்சு திணறி செத்ததை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து மிதிப்பட்டு செத்ததை, ரொம்ப நேரம் தண்ணி கூட கொடுக்க முடியாமல் கேரில் இருக்கிறாங்க, தண்ணி கூட கிடைக்காம தவிச்சு செத்ததை, ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வர முடியாமல் லேட் ஆகி செத்ததை, இதை தான் இவங்க எல்லாரும் பார்த்தாங்க. இதெல்லாம் தான் வீடியோ காட்சிகளும் மீடியாக்கள் கொண்ட வீடியோ காட்சிகளும் மூச்சு திணறி இருக்கிறது தான் இருக்குதே தவிர, ஜென்ரேட்டர் மேலே இடிஞ்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்குது, மரத்துலேருந்து வந்து தருது தவிர, யாரும் கட்டையை வச்சு அடிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனது இந்த மீடியாவில் இல்லை, யாரும் இதை நேரில் பார்க்கவே இல்லை. கரண்ட் போனதெல்லாம் ஜென்ரேட்டர் ரூமில் தான் உடச்சிட்டு போகிறாங்கல்ல, ஜென்ரேட்டர் ரூமில் தான் உடச்சிட்டு போகிறாங்க. நான் அந்த ஆடியோ போட்டவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், ஆடியோ போட்டவர் ஃபோன் பண்ணி பேசி பேட்டிக்கு கேட்டேன், அவர் பேட்டி கொடுக்க முடியாது, எனக்கு பிரச்சனையாகும்னாரு. சரிங்க என்ன தாங்க ஆச்சு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள், நான் ரெக்கார்டு கூட போடல, நான் ஃபோனில் ரெக்கார்டு போடல, ஏன்னா அதை கேட்காம போட முடியாது, நான் ஃபோனில் ரெக்கார்டு போடல. என்ன தாங்க ஆச்சு, அந்த கரண்ட் உண்மையிலே கட் பண்ணாங்களே வேணுட்டு விஜய் பேசும்போது அப்படின்னா, இல்லைங்க ஜென்ரேட்டர் ரூமில் போகிறானாங்க, வயர் கட்டுறாங்க, எல்லாம் நடக்குது, அப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. யார் ஆஃப் பண்ணா அப்படின்னா, ஜென்ரேட்டர் நாங்கள் தான் ஆஃப் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்துல ஜென்ரேட்டருக்குள்ள போடுறாங்கன்னு ஒண்ணு அந்த இடத்துக்கு மட்டும் தெரியாது, அந்த ஜென்ரேட்டர் வந்து அந்த ஏரியாவுக்கு இல்லை, அந்த ஜென்ரேட்டர் சில ஃபோக்கஸ் லைட்டுக்கு இருக்குது, சில ஆடியோக்கு இருக்குது, அதுவும் எல்லா ஆடியோங்களாம் கிடையாது, சில ஆடியோக்கு இருக்குது, திருப்பி மாட்டிட்டாங்க. இதே மாதிரி நிறைய ஜென்ரேட்டர் இருக்கா? இல்ல அது ஒன்று தான் ஜென்ரேட்டர். ஓகே, அது உடனே வந்துருச்சு, திருப்பி மாட்டிட்டாங்க. அதை அவங்களே மற்றவங்களும் சொல்றாங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல வந்துச்சுன்றத அந்த அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவங்களும் எல்லாரும் பதிவு பண்ணது ஒரே மாதிரியான கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு. அதுதான், அதெல்லாம் யாருமே பார்க்கல. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிற இவங்க வந்து அதுக்கு ஒரு ஆதாரத்தை அவங்க தரணும். இப்படி கேள்வி வெளியிட்டு அவங்க போக முடியாது. நீங்கள் வந்து விஜய் பாவன்றீங்க, போலீஸ் தான் இதுக்கு பொறுப்பு, இல்லை செந்தில் பாலாஜி தான் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எதனா ஒரு ஆதாரம் கொடுங்க. ஒரு பாப்பா மோகன் அவர் சொல்கிறது செந்தில் பாலாஜி அப்படி செய்யக்கூடிய ஆள் தான், செந்தில் பாலாஜி மேலே எங்களுக்கும் விமர்சனம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கலாம், அது வேற. இது வந்து சாதாரண குற்றச்சாட்டுகள். 41 பேரை கொண்டுட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, 41 பேரை கொண்டுட்டேன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் உங்களால் எப்படி சொல்ல முடியுது? விஜய்க்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்காது, விஜய்க்கு வந்து எல்லாரையும் அவங்க ரசிகர்களை கூப்பிட்டு கொள்ளணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்காதுன்னா அப்ப செந்தில் பாலாஜிக்கு இருக்குதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியுது? அவருக்கு விழுக வேண்டிய 41 ஓட்டை கொள்றதுக்கு அவருக்கு எப்படி இன்டென்ஷன் இருக்கும்? அப்படி அவர் நினைக்கிறான்ல, அவருக்கு போன எலெக்ஷனுக்கு அவருக்கு ஓட்டு போடல. இந்த கான்ஸ்பிரசில பெரிய கொடூரம் என்னன்னா, இது எந்த அரசியல் அறிவும் இல்லாத, எந்த பெரிய அளவுல படிப்பறிவு இல்லாத அங்க இருக்கிற மக்கள் இதை நம்புறாங்க, பாமரர்கள் நம்புறாங்க. சென்னையில இருந்துட்டு சரி ஊருக்கு போனா அது இருக்காது நாங்க நினைச்சோம், ஊர்ல இருக்கிற அந்த ஏரியால இருக்கிறவங்களே நம்பும் போது எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனால் பாப்பா மோகன் போன்ற பேசுறவர்கள் பேசும்போது இது ஈல்டாகி பேசும்போது இதேமாரி பேசலை, ஆனால் இது ஈல்டாகி பேசும்போது இது எந்த அளவுக்கு மோசம். இப்போ ஃபெலிக்ஸோ மற்றவங்களோ அது எதுக்காக அவங்க வேற ஒரு அஜெண்டாவுக்கு பேசுகிறாங்க, இவர் அப்படி ஒரு ஆடாக இருக்க போகிறதுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு இருக்கிற மரியாதையை விஜய்க்கு வக்காலத்து வாங்குறது மூலிமா எதுக்கு அவரோட மரியாதை அவர் குறைச்சிக்கணும் அப்படின்றது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே கேட்குறவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் நுழைஞ்சிக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சிருக்காங்க, கையை வச்சு இப்படிலாம் குத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி அது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி உங்கள்கிட்ட யார் சொன்னது, நீங்கள் அவங்கள்ட்ட மட்டும் கேளுங்க, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல, பட் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எழுதுவோம், இல்லை அதை சொல்லுவோம், இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் உண்மையை பதிவு பண்ண தான் போயிருக்கிறோம். இப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டால் அவங்களும் அதே மாதிரி கதை இல்லை. அது எப்படின்னா ஒரு கட்டத்தில் நாங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இவங்க இன்டென்ஷன் இல்லாமல் இப்படிலாம் சொல்லணும்? எப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் எப்படி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் உண்மை தான் நாங்கள் அப்போ தான் போகிறோம், புரியல எல்லாம் உண்மை தானா, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மை தான், என்னங்க கேள்விப்பட்டோம், என்னங்க உண்மை சொல்லுங்கண்ணா, இல்லை ஆளுங்களாம் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க, யார் சொன்னா அப்படின்னா, இல்லை சொன்னாங்க அங்கே போனவங்க, நீங்கள் கூட்டத்துக்கு போனீங்களா, இல்லை போகல, சரி கூட்டத்துக்கு போனால் யார் சொன்னா, அவரை கூட முடியுமான்னு, அவர் கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோனில் அடித்து கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம அப்போலாம் நான் பார்க்கல சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி தான் அது பரவி பார்த்த ஆள் யாருன்னு அப்படியே ஒருத்தரவா போனால் பார்த்த ஆளுகிட்டே வர மாட்டுது. கடைசியில் டெட்லைனு தான் போய் நிற்குது. ஒன்று துண்டை போட்டு இருக்குனாங்கல்ல, அந்த வலி அனுபவிச்ச நபர் சொல்லணும், கத்தியால் குத்துனாங்களே அந்த குத்துவாங்க நபர் சொல்லணும், இல்லை காயமாச்சு இருக்கணும் செத்தவங்ககிட்டயே நம்ம இந்த இறந்து அந்த பேட்டியை குடும்பத்தினர்கள் எல்லாருக்கிட்டே கேட்குற காயம் இருந்தால் அப்படி ஒரு காயம் இல்லைன்றது தான் அவங்களும் சொல்கிறாங்க. மாச்சரியில் வேலை செய்கிறவர்கிட்டயே நாங்கள் கேட்டோம், அவரும் அப்படி எதுவும் காயம் இருக்கிறதா நாங்கள் பார்க்கல, அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டார், வேலை செய்கிறவர். 9 கேமரா ட்ரோன் கேமரா சுற்ற விட்ருக்கு, 12 ட்ரோன் கேமரா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு கையிலையும் கேமரா உண்டு. இல்லை அது ஓகே, ஆனால் அந்த கேமராக்கள் எதுலேயுமே ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாமே
12 பீட்டு போட்டாங்க, 12 ட்ரோன் போட்டாங்க, 12 கேமராமேன் அனுப்புனாங்க, 12 சேனல் ரிப்போர்ட்டர்ஸையே அனுப்புனாங்க. ஆனாலும் எங்கேயுமே கூட அந்த சம்பவம் நடந்தப்ப செருப்பு வீசினதையோ, வாட்டர் பாட்டில் வீசினதையோ, மயங்கி விழுந்ததையோ விஜய் பேசி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு காட்டவே இல்லை. இதெல்லாம் விஜயை தான் பார்த்து இருந்திருப்பாங்க. எல்லா ஃபோக்கஸும் விஜய் மேல தான் இருக்கு. விஜய் என்ன பேசுறாரு அதுதான் அது கன்ஃபார்மா அவங்க அதை தவிர்த்துட்டு வேற எதையும் ரெக்கார்டே பண்ணலையா? இல்லங்க, இல்ல அதை இன்டென்ஷனலாவே நம்மள்ட்ட காட்ட விரும்பலையா? அது நமக்கு தெரியாது. விசாரணை ஆணையம் தான் சொல்லணும், இல்ல எஸ்ஐடி தான் சொல்லணும். அது முன்னாடியே திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம். ஆனா இவங்க ஊதுனாங்கல்ல முன்னாடியே, விஜய் இவ்வளவு க்ரௌடு நிக்குது இப்படி இருக்குது ஊதுனாங்கல்ல, அந்த ஊதலெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டே மறைச்சாங்களா? ஏன்னா இப்ப நம்ம பிரச்சனைன்னு எழுப்புனதுக்கு பிறகு இந்த சேனலுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சி, அந்த சேனலுக்கு கிடைத்த பிரத்யேக காட்சி, செருப்பு வீசியவர் இந்த காட்சி, மோட்டர் ரூமுக்குள் நுழைந்தது கம்ப்ளீட் காட்சி, இப்படி எல்லாம் இப்ப வெளியில வருது இல்ல. சம்பவம் நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணதை தானே இப்ப காட்டுற. அப்ப அன்னைக்கே அதை நீ பேரலல் ஸ்கிரீன்ல விஜய் பேசி கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா விஜய் நிப்பாட்டி இருக்கலாமே. அப்படி எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் தான். கட்டாயமாக. அப்புறம் கூட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ஃபுல்லாக நிற்குது. பஸ்ஸு உள்ளே வருது. பஸ்ஸு ஒரு ராட்சச பஸ், அது சாதாரண பஸ் இல்லை, அது பெரிய பஸ்ஸு. கேரவன் வேனுன்னு ஒரு வேன் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இரும்புரை அரசன் வண்டி மாதிரி தான். ஆமாம், இது பெரிய வண்டி. இது உள்ளே வரவும் கூட்டம் வழிவிடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி 2 அந்த பாப்பா சொல்லிச்சு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா சொல்லிச்சு, முன்னாடி 2 கேமரா வேன் வந்துச்சு, அப்போ கூட அவ்வளோ நெரிசல் இல்லைண்ணா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வண்டி வரும்பொழுது விலகுன்னு சொல்லித்தான் விஜய் வண்டி வர்றதுக்காக நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த இவ்வளோ இடத்த அது ஆக்கிரமிக்குது. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி சைடில் ஒதுங்குறாங்க. ஏற்கனவே சைடில் இருக்கிற மேலே அப்படி நெரிக்கிறாங்க. அந்த நெரிசலில் தான் அதான் சொல்லிச்சு, அந்த பாப்பா சொல்லிச்சு, எனக்கு வண்டி விஜய் அண்ணா வண்டி வருது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு. அந்த நெரிசல் அது அப்படி தான் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் கூடவே பின்னாடி கூட்டம் வந்துச்சானா, இவர் 1.5 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தடவை எந்திரிச்சு தான் தலையை காட்டியிருக்காரு ரவுண்டானாவில். அதுக்கப்புறம் அவர் தலையை காட்டல, லைட் ஆஃப் ப்ளஸ் ஷட்டர் போட்டுருந்தாரு. ஸோ அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நோக்கி அவர் கூட நாமக்கல்ல இருந்தே இந்த ஈக்கல்லாம் பின்னாடி வர்ற மாதிரியே வந்துகிட்டு இருந்திருக்கு. ஆமா, இடையில அவரு அங்கிருந்து சம்பவம் நடந்ததுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரவுண்டனா உண்டு. அந்த ரவுண்டனால அவர் எந்திரிச்சு வெளியில தலையை காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் உள்ள போயிட்டாரு. வழிநெடுக இருந்த மக்களும் அவர் பின்னாடியே வந்திருக்காங்க. அந்த மக்களும் வந்தாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரும் பதிவு பண்ணியிருக்காரு, ஆமா பின்னாடி கூட்டம் வந்துச்சுன்னு. இந்த பாப்பாவும் சொல்லியிருக்கு, நாங்கள் கேட்ட எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக இந்த லோக்கல்ல லைவ் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க சொன்ன மீடியா லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தா, இப்போ இந்த இடத்துக்கு வராரு, உங்க ஆஃபீஸ் பக்கத்தில் வராருன்னா நாம இங்கே உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஏரியா பக்கம் வந்தாருச்சுப்பா அப்படின்னா ஓகே இப்போ போய் போகலாம் அப்படின்ட்டு அந்த கூட்டம் தனியாக வந்திருக்குது. இப்படி 3 கூட்டமும் ஒரே நேரத்தில் வருது. ப்ளஸ் அவரோட வேனுக்கு இடம் கிடையாது. வேனுக்காக அந்த இடத்துல இருந்து மக்கள் எல்லாம், ஏன்னா காலையிலேருந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய க்ரௌடு இல்லை. அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வண்டி வர்றது, அவர் கூட்டு வந்த கூட்டம், லைவ் பார்த்து வந்த கூட்டம், இந்த மொத்த கூட்டமும் அங்கே அம்மும்போது தான் இந்த பேரிழப்பு நிகழ்ந்தது. அப்போ சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி எப்படி அந்த இடத்துக்கு போனாரு, உடனடியா எப்படி போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது குறித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது செந்தில் பாலாஜி எப்படி போனாருன்றதெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டாரு. அவர் கட்சி ஆஃபீஸில் தான் அமராவதிக்கு போனான்ற சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு பற்றி விளக்கம் சொல்கிறத பற்றி டிஸ்கஷன் போகிறதுன்றதே நான் ரொம்ப அபத்தமாக நினைக்கிறேன். நீ ஒருத்தனை துண்டை வச்சு எதிர்ச்சான்னு சொன்னல, கத்தி வச்சு குத்துனான்ல, அப்படி குத்து வாங்கினவன் யார், அதை பார்த்தவன் யார், அப்படி ஒரு வீடியோ இருக்குதா, அது எதையுமே பார்க்காம அவன் அவன் இப்படி பண்ணவன் பேசுனதை நீ கேட்காம உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இதை நீ மீடியாவில் பேசுகிற? நீ இது எப்படி ஒரு நரேஷனாக பரப்புற? இந்த கேள்விகள் எழுப்பப்படுறதும் விசாரிக்கப்படுறதும் இது வாதிக்கப்படுறதும் இந்த கோணத்தில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதை யார் செஞ்சிருப்பான்னு ஏதாவது ஸ்மெல் பண்ண முடியாது. விஜய் பாஸ்கர் முன்னாடியே போயிருக்காரு, செந்தில் பாலாஜி முன்னாடி விஜய் பாஸ்கர் போயிட்டாரு. ஏன் விஜய் பாஸ்கர் குறித்து அது இந்த கேள்வி அங்கே ஜிஹெச்சுக்கு அந்த கேள்வி ஏன் விஜய் பாஸ்கர் குறித்து? இப்ப நீங்க சொல்லும் போது பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அக்ஷயா, அங்க அந்த பையன் கூட்டு போனாரு. அதே மாதிரி எல்லாரையும் அங்கேயே கூட்டு போயிருக்கலாமே, எதுக்கு தூரமா இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு ஒரு கேள்வி. ரொம்ப சீரியஸான டெத் கண்டிஷன்ல இருந்தா எல்லாம் எங்க நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போக சொல்லுவாங்க. அதுதான் வழக்கம். அப்படிதான் எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. எத்தனை பேர் அங்கே போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் அங்கே இருக்க பெட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இது பண்ணோம். ஆனால் எப்பொழுதுமே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே பக்கத்தில் ப்ரைவேட்டு இல்லை பக்கத்தில் அங்கே மட்டும் இல்லை 5-6 ஹாஸ்பிட்டல் போய் எல்லாருமே தேடிருக்காங்க. அப்போலோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லா ஆம்புலன்ஸுமே வந்துருக்குது. அவங்கவுங்க எங்கே முடிஞ்ச அளவு எங்கே கூட்டு போவாங்கன்னா ஜிஹெச் தான் மேக்ஸிமம் கூட்டு போவாங்க. அப்படிதான் கூட்டு. விஜய் அந்த சம்பவத்துக்கு வராமல் இருந்தது, அந்த அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த குடும்பங்களோடு பேசாமல் இருந்தது, அவங்கள சந்திக்காம இருந்தது கட்சிக்காரங்க, இது எல்லாமே என்ன மாதிரியான சூழல் அங்க இருக்கு? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கில்ட்டில் இருக்கிறாங்க.
குழந்தைங்களை இப்படி கூப்பிட்டு போய் கொண்டுட்டோமே அப்படின்னு அவங்க விஜய்க்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், டிவிகேக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெற்றவங்களுக்கு பொறுப்பு இருக்கும்ல. அந்த குடும்பத்துக்கு கூட்டு போகாமல் இருந்தால் நம்ம குழந்தை சாவாமல் வந்திருக்குமேன்னு சொல்லி அவங்க அந்த கில்ட்டில் இருக்கிறாங்க, குற்ற உணர்ச்சி உணர்ச்சியில் இருக்கிறாங்க. குரு விஷ்ணுன்னு சொல்லி 2 வயசு குழந்தை, அவளை வந்து அவங்க அத்தை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவன் வந்து விஜய் பேசினதுக்கு ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிற ஒரு இடம் அவங்க வீடு. அவங்க வந்து சரி இங்கே தானே சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறான். அவங்க தீவிரமான விஜய் ரசிகர். அந்த குழந்தையும் கூட விஜய் பாட்டெலாம் போட்டால் உற்சாகமாக இருக்கும் போல் சின்ன வளர்க்கும் போது. அதனால் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க மேலே நெரிசல், அவங்க மேலே ஆள் விட்டாங்க, குழந்தை மேலே விட்டாங்க, அவங்க மேலே வண்டி வந்துச்சு, அவங்க மயங்கிட்டாங்க. குழந்தை யாரோ தூக்குற மாரி தான் தெரிஞ்சுது, காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுற மாதிரி தெரிஞ்சு யாரோ காப்பாற்றிடுவாங்க ஒரு நம்பிக்கையில் அவங்க மயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு இறந்துட்டு இருந்தது. அவங்க மீள முடியாத ஒரு குற்ற உணர்வு. அவங்க குழந்தை கூட கிடையாது அது, அவங்க அத்தை அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் கொண்டுட்டுமேன்னு சொல்லி அவங்கன்னா அதை மீறி விஜய் வர்றது, விஜய் வர்றதை பற்றி இதை பற்றி அந்தவங்களுக்கு கிடையாது. பெரும்பான்மை இப்படி ஒரு அந்த வேம்பூரில் சொன்னல ஒரு அம்மா பையன் போய் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. அவரை புருஷன் என்ன குற்ற உணர்வுன்னா, நான் அன்றைக்கி வேலையில் கவனம் செலுத்தாமல் இது ஒரு கவனம் செலுத்தா நிப்பாட்டியிருப்பேன், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் வேலை வந்தது. அவர் நிலமை அது, அவர் வாழ் நிலமை அது. அன்றைக்கி வேலை வந்தது, வேலை தான் அவரால் பார்த்துருக்க முடியும். அப்படி நான் வேலை இல்லாமல் அவள் பார்த்துருந்தானா அவளை தடுத்து நிப்பாட்டிருப்பேன், பொண்டாட்டியை காப்பாற்றிருப்பேன்ற குற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் பொறுப்போடு இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே அவங்க தான் உறவு, அவங்க தான் உண்மையான இது. விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் உறவு அப்படி கிடையாது. அது அப்படி உறவாக இருந்தால் விஜயம் போய் நின்று இருப்பான், விஜயம் போய் அழுதுருப்பான் நேற்றுக்கு. அப்படி அது இல்லைன்றது தான் உண்மை. மற்றபடி விஜய் வந்திருக்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது. விஜய் வந்திருக்கணும். விஜய் இப்படி மைல்டாக இவங்க கான்ஸ்பிரசி திருப்பி இந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் இவங்க நம்பினாலும் விஜய் என்ன பண்ணுருவார் அப்படின்னு செஞ்சு இதெல்லாம் அந்த நடந்த கூட்டத்துக்கு என்ன விஜய் என்ன பண்ணுருவார் அப்படின்ற மாரி செஞ்சிருந்தாலுமே அவங்க எல்லாரும் வலியுறுத்தது விஜய் வந்திருக்கணும் அப்படின்றது. ஒருத்தர் இது இவங்க மற்றவங்க எல்லாம் சொன்னது, ஏன்னா அவங்களால அதை தாண்டி யோசிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் இதில் வந்து பெக்குலராக இருந்தார். அதே ஏமூரில் வந்து சக்திவேல்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அரிசி சோறே சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவர். 1.25 ரூபாய் கூலி வேலை பார்த்துட்டு படித்தவர். அப்படி 1.25 கூலியில் தான் வாழ் ஆரம்பிக்குது. வேலை பார்த்துட்டே படிக்கிறாரு, காலேஜ் வரைக்கும் முடிக்கிறாரு. அவருக்கு வயசு வந்து 49. அவன் வந்து விஜய் பேசுகிறார், தப்பாக நினச்சிக்காது, என்னை விட விஜய் ஒரு வயசு தான் பெரிய, நான் அப்படி பேசலான்னு சொல்லி எங்ககிட்ட இல்லை, டிவிகே கட்சிக்காரன் வரும்போது அவங்ககிட்டே அப்படி தான் பேசியிருக்காப்புல. அவர் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, அந்த வாய்ஸ் நோட்டு வந்து போட்டிருப்பாங்கல்ல, அவர் ஒரு வாய்ஸ் நோட் அவங்க மனைவி போட்டிருப்பாரு, அவங்க மனைவி ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருவாங்க, பிரியதர்ஷினி அவங்க பேர். அவங்க பொண்ணு பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு அவரு அவங்க பொண்ணு பேர் தரணிக்கா. 2 பேருமே அந்த கூட்டத்தில் இறந்துட்டாங்க. அவரை கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமைகளை, ரொம்ப வந்து புறக்கணிப்புகளை, டிஸ்கிரிமினேஷனை எல்லாத்தையும் அவர் சந்தித்து படித்து எப்படின்னா மேலே வந்துடணும், எப்படின்னா அடுத்ததுக்கு போயிடணும்னு சொல்லி ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அப்புறமேட்டு டைலரிங் கிளாஸ் போய் டைலரிங் கற்றுக்கிட்டு அவர் முதல்ல தைச்சி அப்புறம் ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து அவங்களும் வேலை கொடுத்து அப்படி கொஞ்சம் படிப்படியே வந்து இன்றைக்கி ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார். அவருக்கு என்ன ஆதங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு வந்துடக்கூடாது, நம்ம அனுபவித்த வேதனை வந்து அந்த பொண்ணுக்கு அனுபவிக்கக்கூடாது, அந்த பொண்ணு வந்து எப்படின்னா மேலே வந்துருந்து அவங்க மனைவி மேலே அவளுக்கு அப்படி ஒரு கன்சர்ன் வந்துருக்குது. அவங்க சொந்த மாமா பொண்ணு தான். கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவியை படிக்க வச்சு டிகிரி முடிக்க வச்சிருக்காரு. டைப்ரைட்டிங் கிளாஸ் அமைச்சு இங்கிலீஷ் தமிழில் டைப்ரைட்டிங் முடிக்க வச்சிருக்காரு. டெய்லரிங் கிளாஸ் அமைச்சிருக்காரு. என்ன முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு எப்படின்னா முடிஞ்சால் மேலே போயிடணும் அப்படின்னு. அவங்க மகள்கிட்ட அவர் சொன்னது வந்து, நீ என்ன வேணால் ஆசைப்படு, பெருசாக ஆசைப்படு, எந்த பதவி வேணால் போகணுன்னு பெருசாக ஆசைப்படு, அது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு செய்ய, எப்படின்னா உனக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன்றது தான் அவர் இடம். நம்ம குடும்பத்தோட தரம் வந்து அப்படி போயிடணும், மறுபடியும் நம்மளை இப்படி இழிவாக பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்தாலும் அது எப்படி அவர் ஒரு பொருளாதார நிலைமையாக ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ. ஆனால் அந்த இழுக்கில் எப்படி வெளில வந்தோன்றது எப்போ அவர் ஃபீல் பண்ணுவார்னா, அந்த பொண்ணு படித்து வேற ஒரு நிலைமைக்கு போய் ஒரு பெரிய அதிகாரியாவோ ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிற மாரியோ அப்படி ஒரு வெளிநாட்டுக்கோ எப்படியோ போனால் தான் அது அப்போ தான் அவர் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து அது நிறைவேறி இருக்கும். அதுதான் அவர் கனவு. அந்த கனவே இப்போ கொண்டுட்டானுங்க. அந்த கனவே பழிஞ்சு போச்சு. அவரால் விஜயை பாவம்னு சொல்ல முடியல, அவர் வந்து விஜய் பாவம்னு சொல்லலை. அந்த ஆள் வந்திருக்கணும், பொறுப்பெடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் எதுவும் பேசலை. எதுக்கு அவ்வளோ லேட்டாக வந்தார்? அவரை தாவக நிர்வாகிகள் பார்க்க வந்திருக்காங்க. 12 மணிக்கு வரேன்னு சொன்ன ஆள் வந்து எதுக்கு அவ்வளோ லேட்டாக வந்தார்? இந்த எல்லா ஆதங்கமும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் அப்படி பார்க்குறாரு, நான் இதுக்கு தானே உழைச்சேன், என் பொண்ணு இப்படி வந்துட்டா என் வாழ்க்கை ஜெயிச்சு தானே, அதுக்கு தானே உழைச்சேன், அதுவே இல்லாமல் போயிடுச்சு, அது இல்லாமல் போய் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி இந்த டிவிகே சொன்ன மாரி அவர் டிவிகேக்காரங்க வந்து அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே பேசியிருக்கிறாங்க. மற்றவங்ககிட்ட எல்லாம் வேறு வேறெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதை பின்னாடி சொல்கிறேன். இவர்கிட்ட அப்படி பேச முடியல.
மேனிபுலேட் பண்ணுறதுக்காக மற்றவங்ககிட்ட பேசியிருக்காங்க. இவர்கிட்ட அப்படி பேச முடியல. ஏன்னா இவர் வச்ச கேள்விகள் எப்படி பதில் சொல்ல முடியாமலே அவங்களே போயிட்டு தான் இவரே என்கிட்ட பதிவு பண்ணார். ஆக்சுவலா தாவேகா நிர்வாகிகள் வந்து சந்திச்சாங்களா? 4 நாள் கழிச்சு சனிக்கிழமை தான் போய் இந்த மாதிரி நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க. நிர்வாகிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா குடும்பங்கள்ட்ட? ஒரு மன்னிப்பு மண்ணாங்கட்டியும் கேட்கல. அப்புறம் என்ன பேசுனாங்க? அவங்க போய் சொன்னது வந்து அது இதை விட இன்னும் அதான் அந்த மக்கள் வந்து அந்த இழந்த துக்கத்தில் இருந்தாலும் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. போயிட்டு நீங்கள் விஜய் உங்களை வந்து பார்ப்பாரு, உங்களுக்கு 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிடுறாரு, கொடுத்துருவாரு. இது நடந்துடக்கூடாது, இதெல்லாம் பேசிட்டு யாரும் எதிர்பார்க்கல, இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் தான் காரணம், நாங்கள் தான் பொறுப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்ல. இதை மீடியாக்கள் யாருன்னா வந்து பேசுனாங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லாதீங்க, அது வந்து உங்களை கேஸில் மாட்டி விடுற மாரி ஆயிரும், நீங்கள் இது அதுன்னு அலையிற மாரி ஆயிரும், இது சுமூகமாக முடியணும்னா சிபிஐக்கு மாற்ற சொல்லுங்கள், அப்போ தான் சுமூகமாக முடியும்னு சொல்லி இறந்தவர்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பேட்டி கொடுத்தா இப்படி இருக்கணும் அப்படின்றத அது அப்படியே எக்ஸாக்டாக இப்படி இல்லை, அதை ஒரு மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. அது நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட இறந்த குறிப்பாக வந்து கிழக்கு மாவட்ட செயலாளர் போயிருக்காரு, பாலசுப்ரமணியங்கிற பேர், அவர் கூட ஆட்கள் போயிருக்கிறாங்க. அவங்க போய் ஏன்னா மேற்கு மாவட்ட செயலாளர் கைதாயிட்டார், கிழக்கு மாவட்ட செயலாளர் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து போயிருக்கிறாரு. இதுதான் அவனுங்க அதுக்கப்புறம் கொடுத்த ரெஸ்பான்ஸ். அந்த ஊர்லேயே அந்த ஊர்லேயே வந்து அதை வண்டி வச்சு கூப்பிட்டு போனாங்கல்ல, அந்த 2 பசங்க 2 நாள் தலைமறைவு. அந்த சம்பவம் நடந்தோன்னே கட்சியிலேருந்து கட்சியிலேருந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதை எப்படி டீல் பண்ணுறதுனா போயிரு அப்படின்றது தான் அவனுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவனுங்க ஊருக்கு வந்த பிறகும் அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, அந்த செத்த பாட்டிக்கு, அந்த அம்மாவுக்கு, இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொந்தக்காரங்க, ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் இறப்புக்கு போய் நிற்க முடியல அவனால். அவன் தான் கூப்பிட்டு போனான், அவன் கொல்லணும்னு கூப்பிட்டு போடல, ஆனால் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த அவனுக்கு கில்ட்டாக இருக்குதானா அவனால் இப்போ அங்கே நிற்க முடியல. அது நிற்க முடியாத அளவுக்கு அவனுங்க வழிகாட்டல் கொடுக்குறானுங்க. ஃபோன் பண்ணி இவங்க தினங்க கேட்டுருக்குறானுங்க. அந்த 2 நிர்வாகிகளும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, எங்களால் இயல்பாக இருக்க முடியல ஊரில் அப்படின்னா, இல்லை விஜய் வருவார், எப்போ வருவார், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வருவார், இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வருவார், 4 நாளாக சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அந்த ஊரில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க, ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, நான் முன்னாள் ஊர் தலைவர் இருந்தார், இந்த மற்ற கட்சிக்காரங்க இவங்களாம் இருப்பாங்கள்ல, இவங்களாம் இப்படி இருக்காதீங்கடா, ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, போய் அந்த வீட்டில் பேசுங்கடா, வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தம், கட்சின்னு தான் இருக்க போகிறீங்க, கட்சின்னு ஆரம்பிச்சிட்டிங்க இருக்க போகிறீங்க, கட்சிக்காரங்க என்ன வந்துங்கடா, முதல்ல அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்கடா, போய் முதல்ல என்னன்னு பாருங்கடா, பார்த்து பேசுங்கடா அப்படின்றாங்க. இவங்க அந்த இது மனநிலைமை உங்களுக்கு வரல. இவனுங்களை எப்படி குற்றவாளி ஆக்குறாங்கன்னா, நீ போய் எதுவும் மீடியாவுக்கு பேசுகிறாத, நீ எதனா பேசினா கைது போய் நம்ம பாலுங்க பேசுகிறவங்களாம் கைது பண்ணுறாங்க, நீ பேசி எதனா கைது பண்ணிட்டாங்கன்னா நீ தான் பார்த்துக்கணும், கட்சி வராது அப்படின்னு நான் நிர்வாகிகிட்ட சொல்கிறாங்க. இது இப்படி நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்கள போய் பார்க்கக்கூடாது, விஜய் இப்போ வருவார் அப்போ வரன்னு இப்போ அவன் சொல்லுவான்லாம். இவன் எப்படி அது நம்மளுக்கு தெரியும்னா, ஊரில் சொல்லியிருக்கிறான், இன்றைக்கி நைட்டு வந்துடுவார் 12 மணிக்கு விஜய், இனி நைட்டு 1 மணிக்கு வந்துடுவார் விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறான். வரலன்னும் போது அவனுக்கு அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். இதை நம்ப வச்சிருக்கிறான், கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறான், விஜய் இன்னைக்கு வந்துடுவார், அவன் மேலே இருக்கிற பழி அந்த அழுக்கு போயிருமா, அந்த இது போயிருமா, விஜய் வந்துட்டாருன்னா ஓகே அப்படின்றது இதெல்லாம் இதுவாயிருமேன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இது எல்லாருக்கிட்டையும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறான். 4 நாள் ஏமாற்றப்பட்டிருக்கான். எல்லா மக்கள்கிட்டையும் சிபி கோரிக்கை வருதா? இல்லை, அது அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில ஜனங்கள் இல்லை. 2வது என்ன பேசணுன்றது மீடியா கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டாங்கல்ல, அது சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அது ஆனா அதையும் மீறி எல்லா மக்களும் பேட்டி கொடுக்குறாங்கல்ல. நாங்க எப்படி இல்லை, இது கொடுத்ததே கடைசி நாள், அவங்க வந்த கடைசி நாள் தானே அவங்க பேசியிருக்காங்க. அது முன்னாடி அவங்க போய் பார்க்கவே இல்லையே டிவிக்கில இருந்து. நாங்கள் வெள்ளிக்கிழமையே பேட்டி எடுத்துட்டோம், சனிக்கிழமை வந்து தாவக நிர்வாகிகள் வந்து, அதாவது பேட்டி எல்லாம் வைரலாக ஆரம்பிச்ச உடனே தான் பதறி அடிச்சுட்டு ஓடி பேட்டி கிட்டி எல்லாம். பேட்டியில என்ன சொல்றாங்க, நாங்கள் மூச்சரை சரிச்சோம், தண்ணி கூட கிடைக்கல, தவிச்சா இருந்தோம், இவர் வண்டி வந்தது இடம் இல்லாம தான் நாங்கள் இருந்தோம். ஆனா ஆதவர்ஜுனா சிபிஐ கிட்ட வந்து இதுல சதி இருக்கு அப்படின்னு பேசுறான். விஜய் வந்து வீடியோல இதுல சதி இருக்குன்னு பேசுறாப்ல. இவங்க இப்படி பேசுறதுனால அதுக்கு மக்கள் எதுவுமே வேல்யூவான பாயிண்ட் கொடுக்காம இருந்தாங்கன்னா கேஸ் நிக்காதுன்னு நீங்க சிபிஐக்கு மாத்துங்கன்றத மட்டும் சொல்லுங்கன்னு மக்களை போய் மேனிபுலேட் பண்ண. வேல்யூவான பாயிண்ட் இல்ல, இப்படிதான் இறந்துன்றது வாக்குமூலம், இப்படிதான் இறந்தாங்கன்றது வாக்குமூலம், இப்படிதான் அடிபட்டன்றது வாக்குமூலம். ஏன்னா யாரும் அடிச்சாங்கன்னு யாரும் சொல்லல, நான் இப்படிதான் இருந்தேன், தண்ணி இல்லாம தான் இருந்தேன், தண்ணி குடிக்க. இவங்களோட கான்ஸ்பிரசி தியரிக்கு அது வலு சேர்க்காதுங்கிறதுனால எதிரா இருக்குது. நம்ம விட்ட நரேஷன் வந்து உடஞ்சிருது. அது போக இப்போ இதில் சிபிஐ விசாரணை வேணும்னு இவர் கேட்டுருக்காரு. இந்த பக்கத்தில் ஆஃப் கேமராவில் சொல்கிறாரு ஒருத்தர், இது வந்து நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துருச்சு, நான் வந்து என் வேலைக்கு போகணும், 10 செகண்ட் ஆகாது, முடிச்சு விட்டு போயிடுவாங்க, பயமாக இருக்குது, அதனால் என் பேட்டிலாம் எடுக்காதீங்க தயவுசெய்து, நான் பேட்டி கொடுக்க விரும்பலை, கையெடுத்து கும்புறாரு. நாங்கள் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும்?
அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச முடிய மாட்டேங்குது. நீங்கள் போயிடுவீங்க பேட்டி எடுத்துகிட்டு, ஆனால் ஆபத்து எனக்கு. ஆனா திமுகவை பத்தி தான் இப்படி ஒரு மனநிலை இருக்கு. திமுகவுக்கு பயப்படுறாங்க மக்கள், அதனால பேசாம இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கு அப்படின்றாங்களே. அதாங்க, யாருக்கு பயப்படுறாங்கன்றது ஒண்ணு, அது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்றது ஒண்ணு இருக்கும்ல. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி இருந்தவங்க பலரையும் நீங்க பேட்டி எடுத்ததை பார்க்க முடிஞ்சது. பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து பலரையும் பார்த்தீங்க. அவங்க எல்லாரையுமே நேரடியா சந்தித்த அரசியல் தலைவர்கள் குறித்து அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அதான், அது மருத்துவமனையில் எந்த மாதிரி இம்பாக்ட் இருந்ததுன்றது நாங்கள் அங்கே அப்போ போகாதனால எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போன எல்லார் வீட்லேயும் வந்து எதனா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா முதல் சொல்கிறது திமுகலேருந்து ஒரு செந்தில் பாலாஜி தான் வந்து பார்த்தாரு. அவர் 2 நாளில் வந்து பார்த்துட்டாரு. நிவாரண தொகையும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முதல்ல செந்தில் பாலாஜி தான் வந்து பார்த்துறாங்க. அப்புறமேட்டு ஜோதிமணி அவங்க காங்கிரஸ் எம்பி அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேமமாலினி டீமு, நிர்மலா சீதாராமன் இவங்களாம் வந்துருக்குறாங்க. ஒரு சில வீட்டுக்கு தாடி பாலாஜி தனியாக போயிருக்கிறாரு. அவங்க கட்சியிலேருந்து வந்தீங்களா என்னன்னு கேட்டால் நான் வந்திருக்கிறேன், இப்போ நான் அவங்களாம் இது பார்க்க வந்திருக்கிறேன், கட்சியிலேருந்து வருவாங்க, விஜய் கண்டிப்பாக வருவார், உங்களை விட்டுற மாட்டாங்கன்னு தாடி பாலாஜி மட்டும் ஒரு 2-3 வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதுவும் ஒரு 4 நாள் கழிச்சு தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சைட்ல இருந்து ஒரு ஆணையம் போடப்பட்டிருக்குல்ல, அது அவங்களுக்கு போய் அருணா ஜெகதீசன் அந்த ஃபீல்டெல்லாம் விசாரிச்சதை பார்க்க முடிஞ்சது. மக்கள்கிட்டையும் பேசி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுருச்சா? பட்டுச்சு. நாங்கள் போன 2-3 வீடுங்களில் சொன்னாங்க, அந்த ஆணையத்துலேருந்து அந்த அம்மா வந்தாங்க. நீதிபதின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரில, அந்த அம்மா வயசான அம்மா வந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த ஆணையத்துக்கிட்ட சொல்லும் போது இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் ஒரு இது இல்லாதவங்க இப்படி ஆயிடுச்சு. அதாவது மீடியா கிட்ட போயோ மற்றவங்ககிட்டயும் வந்து நாங்கள் காரணன்ற கில்ட்டை மட்டும் தான் வெளிப்படுத்தினா, அவங்ககிட்ட வந்து இது என்ன, இது ஏன் இப்படி ஆச்சுன்றதை கண்டுபிடிங்க, இன்னொரு தடவை இப்படி ஆகக்கூடாதுன்ற கோரிக்கை எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்தாங்கன்றதையும் அவங்ககிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆணையம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற இடத்த மட்டும் சந்திக்கிறாங்களா? அந்த வண்டி எடுத்துட்டு வந்தவங்க போனவங்க அப்படி எல்லா தரப்புட்டையுமே அந்த விசாரணை தொடருதா? அங்கே இருக்கிறவங்களோட கட்டாயம் விசாரிப்பாங்க. நம்மளோட எண்ணம், நம்மளோட கோரிக்கை என்னென்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எங்கேருந்து உருவானது, அதை யார் பேசினா, இப்போ அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குங்கிறதையும் அந்த ஆணையம் விசாரிக்கணும். ஓகே, அதோட ஆரிஜினை கண்டுபிடிக்கணும். ஆமாம், அது கான்ஸ்பிரசியா என்னங்கிறதே ஆணையம் தானே கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆணையம் வந்து அதுக்கு தானே இறங்கி இருக்குது. இது ஒரு கான்ஸ்பிரசி இப்படி ஒன்று ஓடி இருக்குது அப்படின்னா இப்போ அதையும் சேர்த்து அவங்க பார்க்கணும்ல. அது வந்து இன்னொரு இம்பேக்டை கொடுக்க வாய்ப்பு இருந்தால், ஒரு வேளை ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது சென்னியை செட்டு புரட்சி அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் பஸ் அடிச்சு நொறுக்குனாங்க, கொளுத்துனாங்க, அதில் 4 பேர் இறந்து போனால் அதுவும் பிரச்சனை தானே. அதற்கு காரணமானவர்கள் இது வந்து நீங்கள் நடந்ததை நீங்கள் ஆராயிறீங்க, நடக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி அனுப்பி விட்டாங்கல்ல, இப்போ அவங்கள்ட்ட அந்த ஆதாரத்தெல்லாம் கேட்கணும்ல. அந்த ஆணையம் வந்து இதை கட்டாயம் விசாரிக்கணும். அந்த அருணா ஜெகதீசன் விசாரிக்கிறவரும், அதுபோல் அஸ்ரா கார்க் அவரும் இதை விசாரிக்கணும். அதாவது இது எப்படி நடந்ததுன்றதை பற்றி தான் விசாரணை, இந்த கான்ஸ்பிரசியை பற்றி விசாரணை, இது சப்ஜெக்ட் கிடையாதுன்னு இது ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரோம். இதெல்லாம் நடந்திருக்கலான்னு சொல்ல வராங்கல்ல, இதெல்லாம் நடந்திருக்கலான்னு சொன்னது யாருன்னா இந்த ஒரு ஃபெலிக்ஸோ இல்லை இந்தமாரி சேனலில் பேசினவங்களோ, இப்படி தவிர்த்து வேறு யாரும் சொல்லலை. சவுக்கு சங்கரோ இப்படி தவிர்த்து யாரும் சொல்லலை. முதல்ல வீடியோ அந்த பிரச்சனை ஆனால் 1/2 மணி நேரத்தில் வீடியோ போட்டது ஃபெலிக்ஸ் தான், இப்படி எதனா ஆயிருக்கலாம்ன்றத. அப்போது விசாரணையே அங்கே தான் தொடங்க பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே அதெல்லாம் உண்மை, அதில் பாயிண்ட் இருக்குது, அப்படி நடந்திருக்குன்னா அதை சொன்னவங்ககிட்ட போய் அதுக்கிட்ட ஆதாரம் கேட்கணும். இல்லைன்னா அவன் மேலே சார்ஜ் கேட்டால் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ஸ்ட்ரக்சரில் வந்து சீனை போடுறாங்க. இப்போ வந்து மறுபடியும் பேசி தானே இருக்கிறாங்க. இப்போ நெஞ்சு வலிக்கலையா? இப்பயும் பெயின்லெஸ்ஸாக இருக்குதா வலி? 42 உயிரில் வந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு. அவர் சாதாரண விஷயமா கடந்து முடியாது. 42 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் சரி, அது ஃபெலிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆதவர்ஜுனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், இல்லை விஜயே விசாரிக்கணும். விஜய் தானே சொல்கிறாரு அங்கே எதுவும் நடந்திருக்குது, உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படின்னா உண்மை இவருக்கும் தெரியும் தானே அர்த்தம். சிஎம் சார் நான் பழி வாங்குறீங்கன்னா அப்போ என்ன பழி தெரியும்ல இவருக்கு. விஜயும் விசாரிக்கணும், விஜயும் அங்கே என்ன சதி நடந்ததுன்றே, என்ன சதின்னு சொல்லுன்னு விஜயும் கேட்கணும், வாக்குமூலம் கொடுக்க சொல்லணும். அவர் இல்லைன்னா தகவல் போகும் தெரிஞ்சதுன்றது வரைக்கும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ மன்னிப்பு கேளு. இல்லாட்டி மேடையில ஏறி நின்று நீ யாரும் கழுத்தை நெரிக்கிறத பாத்தியா, ஆமா அவரை குத்துறத பாத்தியா, நீ தானே சொன்ன, அப்படி இருந்தா அதை சொல்லு. நீங்க குறிப்பாக அங்க டியூட்டில இருந்தாருங்களே, அவர் கூட இந்த Z+ஓ இல்லை Z ஒய்யோ ஏதோ ஒரு அதெல்லாம் சிஆர்பிஎஃப்ல இருந்து கொடுக்குறாங்க. அந்த சிஆர்பிஎஃப் ஜவானையும் நீங்க கூப்பிட்டு முழுக்க அவங்கள்ட்டையும் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அவனுக்கு எந்த விஷயமும் இல்லை, அவன் கட்டாயம் சொல்லுவான். அப்புறம் அந்த பவுன்சர்ஸ் அவங்களும் தான் நான் பாக்குறாங்க, அவங்களுக்கும் தெரியும். அந்த நீங்க டாப் ஆங்கிள் அங்க நின்று பாத்தீங்கன்னா அனைத்தும் தெரியும். அதான் கேரவன்ல இருக்க கேமராவே ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்களே. நீ தான் இதெல்லாம் பேசிருக்கணும். உனக்கு உண்மையிலேயே அப்படி நடந்ததுன்னா நீ இருக்கிற கேமராவை எடுத்துக்கோங்க,
எல்லாத்தையும் ஆதாரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு முதல் ஆளா சரண்டர் பண்ணிருக்கணும். ரசிகங்க அங்கே இன்னும் தொண்டர்கள்லாம் வந்து நீ வந்து அவன் தொண்டர்கள்லாம் வந்து என்னன்றதை வாக்குமூலம் கொடுக்க சொல்லிடுவாங்க. அங்கே தொண்டர் வேலை செஞ்சாங்க நீ சொல்கிறல்ல, அங்கே மக்கள் சொல்ல பெருசாக தண்ணி கொடுக்கறது கூட ஆளுன்றது தான் மக்கள் சொன்னது. ஒரு சிலர் செஞ்சுருக்கிறாங்க. அது கூட தொண்டர் நிர்வாகிக்கப்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. அவன் ரசிகர், அவன் இயல்பாக அந்த மேம்பலன்ஸ் டிரைவர் மாரி இயல்பாக போய் உணர்வுல உதவி செஞ்சவன். நிர்வாகமாக ஒரு ஆட்களை பொறுப்பில் போட்டு அப்படி பண்ண மாரி யாரும் இல்லை. அப்படி நீ இருந்ததா நீ சொல்கிறல்ல, நீ அவங்களெல்லாம் ஒப்படைச்சு அவங்களாம் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நீ சாட்சி சொல்லணும். இப்போ மாவட்ட நிர்வாகியை வந்து கைது பண்ணாங்கல்ல, அது குறித்து எதுவும் கேள்வி எழுப்பப்பட்டதா? அவங்க குடும்பத்துல மனைவி மறுபடியும் எதுவும் பேசுனாங்களா? அவங்க வீட்டுக்கே போனோம். துரதிருஷ்டவசமாக அவர் வீடு பூட்டி கிடந்தது. பக்கத்து வீட்டில் கேட்டோம். 2 நாள் இருந்தாங்க. லைட்லாம் எரிஞ்சிடுச்சு. இப்போ 2 நாளாக லைட் எரியலை. ஏன்னா நாங்கள் 4 நாள் போயிருந்தோம். லைட் எரியலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நியூஸில் பார்க்கும்பொழுது கோர்ட்டில் அந்த அம்மா பாவம் ஒத்தையில் சுற்றிட்டு இருக்கு, அழுதுட்டு புலம்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஸ்ப்ரே அடித்தாங்க, கத்தி வச்சு கிழிச்சாங்க, பிளேடு வச்சு கிழிச்சாங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்த அந்த தம்ப்நெயில்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அவங்கள சந்திக்கவே முடியலை. அந்த வீடு பூட்டி கிடக்குது, அவரோட வீடு. ஆமாம், அவங்க சொந்த ஊருக்கு, அதாவது அவரோட நிறுவனம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. மதியழகன் மாவட்ட செயலர் அவரோட நிறுவனம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அது எக்ஸ்போர்ட் சம்மந்தமான கம்பெனி தான். அங்கே போய் இருந்தோம். அங்கே போய் விசாரிக்கலாம் அப்படின்றத போனோம். அங்கே நாங்கள் போனே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. என்ன ஏதுன்னு நம்மளை வந்து விசாரித்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சிலதை பேசி தெரிஞ்சுக்கும் போது அவங்க சொந்த ஊருக்கு போட்டதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து எதுவும் யார்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து கட்சி தரப்புல இருந்து யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்றாங்க. அவங்க பேரை கேட்டால் கூட பேர் தெரியாதுன்றாங்க. அவங்க வந்து அவர்கிட்ட தான் வேலை செய்கிறாங்க. அவங்க மனைவி பேருன்னா பேர் தெரியாது. ஓனர் ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கிறாருன்றீங்களே, எந்த ஊருன்னா அது தெரியாது. சரிங்க, உங்கள் ஓனருக்கு அண்ணன் தம்பி யாருன்னா இருப்பாங்கல்ல, நாங்கள் இதை பற்றி அவர் நல்லவர்னு சொல்கிறாங்க. விசாரித்ததில் வந்து அவர் வேறு எந்த கட்சியும் இல்லை, அந்த மாவட்ட செயலர் வேறு எந்த கட்சியும் இல்லை, தொழில் பண்ணக்கூடியவர், தொழில் மும்பராக இருக்கக்கூடியது, அவங்க குடும்பத்தில் அவர் பொறுப்பானவர். ஓகே, விஜய் மக்கள் எழுத்தில் முன்னாடியிலேருந்தே அவர் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ கட்சின்னும் போது இதில் தான் வந்திருக்கிறாருன்றது சொல்கிறாங்க. அப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்து புஷி ஆனந்த் வந்து எல்லா பொறுப்பும் அவர் தான் சொல்லிட்டு போகிறாரு. அவரை விசாரிக்கும் போது இங்கே நல்லபடியாக சொல்கிறாங்களே, அப்போ என்னன்றதை அதை பேசணும் அப்படின்றதுக்காக அவரை கேட்கணுங்க. அவர் தரப்பு சொல்லலைன்னா அவருக்கு சிக்கலாக இருக்கும். அவங்க அண்ணன் தம்பி யாருன்னா இருக்கிறாங்களா சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம். இல்லை கட்சி நிர்வாகி யாருன்னா, இப்போ கட்சி நிர்வாகிலாம் இங்கே யாரும் வர்றதில்லப்பா, அவங்களாம் நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா அவங்க சொல்லிட்டாங்க. அண்ணன் தம்பி யாருன்னா, தம்பி ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் தரமாட்டார், நீங்கள் அவர் இருக்கிறது வேஸ்ட்டு. அவரே பேரை சொல்லு, நம்பர் சொல்லணும், அதுவும் தெரியாது. சரி, பாதி உளர்றாங்க. அதாவது ஒன்று எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி அரைக்குறையாக பாதி உளர்றாங்க. அது அப்படி குறிப்பாக கேட்டால் இல்லை தெரியாது, ஈவன் மதியலனுக்கே கூட பேச தெரியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கே பேசுகிற தம்பி இங்கே வந்து பேச போகிறாரு அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு அவர் அந்த நிறுவனத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஃபோனை தான் எடுத்தோம். இவர் ஃபோனை தான் எடுத்தார். உடனே வந்துட்டாங்க, ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு. நான் சொல்ல கேமரா இருக்குதியா கையில் எடுக்கிறது தான் எப்போ கூட எடுத்துகிட்டு போவேன். அவங்க வீட்டை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அவங்க வீட்டுக்கு தான் போனேன், அவங்க வீட்டை எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா. யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் ஓனர் திட்டுவார். உங்கள் ஓனர் தாங்க ஜெயிலில் இருக்கிறாருன்னா, இல்லை திட்டுவார் தெரிஞ்சா. சொல்லியிருக்கிறாங்கன்றதை தான் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ கட்சியிலிருந்து ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ தொடர்ச்சியாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று வந்து மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஒரு 20 மாவட்ட செயலர் கரூர் சுற்றி இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. கூப்பிட்டு பேசி இறந்து போனவர் வீட்டுக்கு போகணும், நம்ம கூட இருக்கிறன்ற சொல்லணும், யாரும் பேசக்கூடாது எதையும். அதே தான் இங்கேயும் பேசியிருக்காரு. யாரும் எதுவும் மீடியாவுக்கு பேசக்கூடாது, யாரும் எதுவும் அதுக்கு அவசரப்பட்டு எதுவும் எழுத வேணாம். யாரும் வீடியோ காலில் பேசும்போது இதை தான் பேசியிருக்காரு. அப்போது இங்கே இருக்கிற ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அதான் அந்த பசங்களே மேமூரில் இருக்க பசங்களே என்ன சொன்னாங்கன்னா, மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாதுன்றது தான் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து இது எல்லாமே ஒரு தப்பு பணம் பண்ணுற மனநிலைமையிலேருந்து எல்லா வேலையும் இது வந்து ஒரு பாதிப்பாயிடுச்சு. அதை வந்து எப்படி ஒரு பேரிடரோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது எப்படி சரி செய்யுது அப்படின்றது துரிதமாக போகாமல், அது ஒரு தப்பு பண்ண மனநிலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி மாட்டிக்கூடாதுன்றது தான் ஒரு மூவும் டிவிக்கு ஒரு மூவ் இருக்குது. பாஜக அனுப்பின அந்த குழுவினுடைய ரோல் எப்படி இருந்தது? இல்லை, அதை பற்றி வந்தாங்க, பார்த்தாங்க, பெருக்காங்க. அவங்க என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்கிறத வச்சு தான் இப்போ நாம் கிரவுண்டில் போய் பார்த்துருக்குறோம். அதுக்கும் அவங்க அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது அப்போ தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க என்ன பேசினாங்கன்னா நம்மளை மாதிரி கேட்டு போயிருக்கிறாங்க. வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் வந்தாங்க அப்படின்னு. அதுவும் எல்லா வீட்டுக்கெல்லாம் போகல. அருக்காணி வீட்டுக்கு அவங்க அந்த அம்மா இருந்தாங்களா 60 வயசு அம்மா, அவங்களுக்குலாம் போகல. நாங்கள் ஒரு 10 வீட்டுக்கு தான் போயிருப்போம். எல்லா 41 வீட்டுக்கு நாங்கள் போகல. நாங்கள் போன 10 வீட்டில் அவங்க ஒரு 4 வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணலன்னு நாங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ தாவைக்க நிர்வாகிகளை பேசாதீங்க மீடியாவில் பேசாதீங்க, வாய் விட்டு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதனை கடந்து ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கிறாங்க.
அது யாரோட வழி நடத்துதல் அப்படிங்கிறது பார்க்கணும். அதை தான் சொல்கிறேன். இப்போ ஃபெலிக்ஸ் பேசுகிறதாகட்டும், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெஞ்சுவலினவர் நெஞ்சுவலிலேருந்து வெளில வந்து மறுபடியும் இதே தான் பேசுகிறாரு, இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா, இவங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு அரசு தான் தரப்புலேருந்து என்ன பொறுப்பு செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்குது. தாவகசிலேருந்து பொறுப்பாக இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் பதில் கொடுக்கல. அதுதான் விஷயம். என்னென்னா அமுதா ஐஏஎஸ் அவங்க அரசு சார்பாக ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்துட்டாரு. இன்னும் முதலமைச்சர் நேரில் வந்துட்டு போயிட்டாரு. எல்லாருமே வந்து அதுக்குண்டான பதிலை வந்து கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோட பதில் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் தாவேக்கால இருந்தும் இல்லை தாவேக்கா சார்பாகவோ இல்லை தாவேக்காக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்க ஃபெலிக்ஸோ இல்லை வேற யாருமோ இது வரைக்கும் அவங்க அப்படி ஒரு பப்ளிக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீங்கள் வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிறது தான். வியாக்கியான விளக்கங்கள்லாம் கொடுக்கவே இல்லை. கிளப்பின கான்ஸ்பிரசிக்கெலாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பேசலை. இவங்களே வந்து கோர்ட்ல போய் பெயில் போடுறது, மேல்முறையீடு பண்ணும்போது கூட சதின்ற வார்த்தையை பயன்படுத்தலை, செந்தில் பாலாஜி பேரை பயன்படுத்தலை. ஆனா சோசியல் மீடியால வதந்தி பரப்புறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களையும் கட்டாயம் விசாரிக்கப்படணும். இவங்க வந்து இல்லை நம்ம அவங்களே ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொல்லட்டும். விஜய் செய்த தவறு அப்படின்ற இடத்துல வந்து அவர் நேரத்துக்கு வரல அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, இன்னொன்னு அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்து லைட்டை போட்டு முகத்தை காட்டி இருந்தாருன்னா அந்த பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த கூட்டம் வந்து கிளம்பி போயிருந்திருக்கும். அது இல்லாம இருந்ததுனாலதான் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் பேசுறத பார்க்க முடிஞ்சு. அது உண்மையிலேயே அந்த டாக் இருக்கு? அப்படி உண்மையிலே டாக் இல்லை. அதனால தான் அவ்வளோ பெரிய க்ரௌடும் வந்துருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய மரணங்களும் நடந்திருக்குது. விஜய் வந்து கடைசியாக தலை காட்டின இடம் வந்து அதுக்கு வேலுசாமி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரவுண்டானா. அங்கே வந்து கடைசியாக இருந்துன்னு தலை காமிச்சிருக்கிறாப்புல. அப்போ அதை பார்த்துட்டு பாதி பேர் ரிட்டன் போயிருக்கிறாங்க. அங்கே பேசுகிற இடத்துக்கு வரல, ரிட்டன் போயிருக்கிறாங்க. ரிட்டன் போனவங்கள அங்கே தெரிஞ்சவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, விஜய் இப்போ தாண்டா போனார், இப்போ தானே தலை காமிச்சார் அப்படின்னு இருப்பாங்களே. அப்படி ஒரு கும்பல்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. தாமரை கண்ணன் சொல்லி ஒருத்தர், அவங்க 2 பேர் ஒரு நபர்கள் கூட சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. 5 மணி போல் 6 மணி போல். விஜய் மதியமே வந்திருந்தாருன்னா அவர் அங்கே போயிருக்க மாட்டார், அவர் இறந்தே இருக்க மாட்டார். அவர் இறந்துட்டார். அவர் விஜய் ரசிகரும் கிடையாது. அவர் வந்து மாக்காய்க்கோட மாணவர் அமைப்பில் இருந்தவர். அவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இதுமாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூட ஒரு பசங்க வாடா பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமோ. இவரும் ஒரு மாதிரி துடுக்கான நபராக அவங்க நபருக்கு சொல்கிறாங்க, எதனா ஒன்றே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நபர். அப்போ ஃபோட்டோ தான் எடுக்கலாம்னு சொல்லி போயிருக்கிறாங்க. வண்டியை ரீச் பண்ணிட்டாங்க. அவர் வண்டி அங்கங்கே ஸ்லோவாகி தான் போகுது. சரி இங்கே ஸ்லோ ஆகுது, மேலே வருவார், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலான்றது தான் அவங்க இன்டென்ஷன். விஜய் போய் கூட்டத்தை கேட்கணும். அதில் ஒருத்தன் விஜய் ரசிகரே கிடையாது, 2 பேர் விஜய் ரசிகர். கட்சியில் எவனும் கிடையாது. அவன் பேச்சை கேட்கணுன்றது யாரும் கிடையாது. விஜய்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான் இன்டென்ஷன். அந்த ரவுண்டான அளவு தலை தூக்கும்போது பல பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டான். அதேமாரி தான் இவங்களை சரி கொஞ்சம் தள்ளி நீங்க நிப்பாட்டுவான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிருக்கிறாங்க. வந்தாலும் வெளியே வரல. கரெக்டாக அந்த பேசுகிற இடத்துக்கு போகும்போது கூட்டம் அந்த வண்டி வர நவுத்துலேருந்து இவங்க வண்டிக்கு பின்னாடி தான் போகிறாங்க. இவங்க கூட்டத்துக்குள்ளே இல்லை, அதனால் வண்டி பின்னாடியே போயிட முடியுது. அவன் கூட்டத்துக்குள்ளே போகும்போதே ஒருத்தர் காலில் அடிபட்டுச்சு. அவர் என்னால் முடியல கிளம்பிடுறார். 2 பேரும் அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்குது. வண்டியை நிப்பாட்டி அவர் மேலே இருந்தோடனே கத்துறாங்கல்ல, டிவிக்கே விஜய்னு கத்துறாங்கல்ல. அந்த கத்துன இதில் அவர் வண்டியை விட்டு எழுந்துக்கும் போதே இவனும் பயந்துட்டான். போயிடலாம் வெளில, ஏதோ முடியாது நம்மளால் அப்படின்ட்டு ஏந்து எதனா மேலே பிடிச்சி ஏறிடலான்னு எகிற போகும்போது எல்லாம் ஏந்து விஜய் டிவிக்குன்னு அப்படி கொடுத்து அழுத்தும் போது ஆள் காலி. அப்படி ஏறலான்னு பார்க்குறாரு. கூட்டம் எல்லாம் சாயவும் அப்படியே அழுத்தவும் அப்படி இல்லைப்பா. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், இவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. இவர் வந்து மூச்சு விட முடியாமல் நம்ம இப்படி விலகிடலாம் அப்படின்னு விலகின நேரத்தில் அந்த நேரத்தில் விஜய் எந்திக்கிறாரு. இவன் தோலை அமுத்தி நான் அவரை பார்க்கணுன்ட்டு நான் எந்திக்கிறேன். கீழே போயிட்டோம். இன்னும் இந்த மாதிரி கூட்டம் கூட இருக்கிற கூட்டம் இன்னொருத்தனை சப்போர்ட்டாக எடுத்து மேலே ஏறுறது, இல்லை இன்னொருத்தனை தள்ளிட்டு மேலே ஏற்றி பார்க்குறது, இந்த நெரிசல் இருக்குல்ல, அதில் பலியானதான் தாமரை கண்ணன். அவர் விஜய் ரசிகரும் இல்லை, விஜய் அரசியல் வரவேற்கிறவரும் கிடையாது. பொலிட்டிக்கலாகவே சொல்கிறேன், விஜய் அரசியல் வரவேற்கிறவரும் கிடையாது. அவர் பேச்சை கேட்குறதுக்கும் அங்கே வரல. விஜய் முகத்தை காமிச்சே போயிட்டு இருந்தாருன்னா அப்படி பாதி கூட்டம் போயிட்டே இருந்துருக்குறோம். ஒரு வேளை ரவுண்டானால் அப்படி போனதுனாலேயே அவர் உள்ளே உட்கார வச்சு பார்த்துட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் உள்ளே உட்காருன்னு கூப்பிட்டு வந்து வச்சாங்களான்றது. இதோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த வழியாக போகக்கூடிய ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படி போனோம். இது வந்து ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அவங்க அது கூட இல்லை, வேலையை முடிச்சுட்டு அப்படி இந்த கூட்டத்தை கடந்து போகும்போது இறந்துருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்னார், அந்த அம்மாவை பற்றி சொன்னாங்க. அந்த அம்மா பேரை நாங்கள் கேட்கல, ஆனால் அந்த அம்மா அப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு. அவங்களுக்கு அந்த இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படி தான் போகணும் வரணும். அந்த கூட்டம் நின்ன இடத்துல இருந்து சைடில் வெளியில் போகிறதுக்குலாம் எந்த வழியுமே இல்லையா? சின்ன சின்ன சந்து இருக்குது. அந்த சந்தெல்லாம் மறைச்சி ஃபுல்லாக வண்டி, 2 வீலரு, பேனரு இதெல்லாம் போது அந்த பக்கம் போகிறதுக்கு எதுவும் வழி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ உடனே மறுபடியும் ரவுண்டானா அப்படி இல்லை போயிடலாமுங்க, போய் அமராவதி ஆற்றுல விழுந்துருப்பாங்க. அதாவது 6 பக்கத்தில் ரவுண்டானா போட்டால் அதில் பிரச்சனை தானே. மறுபடியும் சொல்கிறோம், அந்த ரவுண்டானா
பெட்ரோல் பங்க் இருக்குது, இவனை ஜென்ரேட்டரில் ஏறுறது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது அப்படின்னு இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஸ்பாக்கானாலும் சரி, இல்லை அப்படி தூக்கி இப்படி போட்டால் கூட போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. குடிச்சிட்டு வரானுங்க அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து பதிவு பண்ணியிருக்கார். அவர் ஒரு விஜய் ரசிகர். அது ட்ரைப்ஸில் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவர் வந்து பதிவு பண்ணுறாரு, குடிச்சிட்டு வராங்கண்ணா, அப்படிலாம் வரக்கூடாதுண்ணா அப்படிங்கிறார். அவங்க கட்சிக்காரன். ஆமாம், அவன் கட்சிக்காரங்க, அந்த ரசிகன், விஜயோட தீவிர ரசிகன், அவரே சொல்கிறாரு. இந்த வழக்கில் விஜயும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்படுது இல்லை? நீங்கள் ஃபீல்டில் பார்த்த வரைக்கும் அதற்கான மாந்திரம் இருக்குது, விசாரிக்கப்படணுங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாமா? முதல்ல விசாரிக்கப்படணுன்றதுக்கு அவர் பழி வாங்குறீங்களான்னு ஒரு எழுப்புறாருல, அதுவே அதன் அடிப்படையிலே அவர் விசாரிக்கப்படணும். என்ன நடந்திருந்தது மக்களுக்கு தெரியும் அப்படின்றாருல. இப்போ நீ நினைக்கிறது மக்கள் நினைக்கிறாங்க தான் நீ சொல்ல வர, அப்போ உனக்கும் தெரியுன்றது அது அர்த்தம். அப்போ என்ன நடந்ததுன்ற அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறதுக்கே விஜயை வந்து விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, முதல்ல பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் லேட்டாக வந்துருக்கிறீங்க, போலீஸ் வந்து 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியல, போனால் சிக்கலாகவும், இங்கே நின்று பேசி இங்கே கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறத மீறி நீ மறுபடியும் உள்ளே போயிருக்கிற, கேட்டால் கவரேஜ் அங்கே தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிற. இன்னும் உடனே உனக்கு அங்கே நடக்கும் போதே அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். இது நடந்தது எல்லாமே அவர் வண்டிக்கு பக்கத்தில், அதிகப்படியான மரணம் நடந்தது அவர் வண்டிக்கு பக்கத்தில். அங்கே இருந்தால் கட்சி இருக்கிறாங்க, கூப்பாடு போட்டிருக்கிறாங்க, இது எல்லாமே அங்கே தான் நடந்திருக்குது. இப்போ பேசிட்டே இருக்கும்போது குழந்தை காணும், இது எல்லாமே அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்குது, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இவ்வளவும் தெரிஞ்சோம் நீ அங்கே நின்று அதை காப்பாற்றணும்னு இல்லாமல் ஓடி இருக்கிற. விஜயோட ஐசைட்டும் அந்த கேரவனுடைய சைடு கேமரா வியூவும் தெரிஞ்சிச்சுனாலே அப்பட்டமா பல உண்மைகள் வரும்ல. ஆனா விஜய் வந்து பார்க்காதது போலவே மூவ் பண்றாரு. இல்லை, ஏன் அவ்வளோ வேகமாக ஓடணும்? அப்போ உனக்கு தெரியும் தானே அர்த்தம். நீ முடிஞ்சிருச்சுன்னா வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆச்சுன்னா போறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த டைம் ஆயிருக்கணும்ல. ஆனா சிட்டா பறந்துட்டாரு. ஆமாம், அவ்வளோ வேகமாக போயிருக்கிறாரு. அதை பார்த்த பின்னாடியே வண்டி தொடர்ந்துட்டு போகிறாங்கல்ல, மறுபடியும் அந்த மாதிரி போகிறாங்களா, போனவங்க சொன்னது வந்து அவ்வளோ வேகமாக வண்டியை வந்து போயிருக்குது. அவ்வளோ வேகமாக போய் மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போய், ஏர்போர்ட்லேருந்து இங்கே போய் அங்கே நீ போயிருக்கிறல்ல. அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு தானே அப்படி போயிருக்கிற. விஜய் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் அந்த பதத்தில் தான் ஓடி இருக்கிற. விஜய் வந்து யாருமே ஒரு மசுரா கூட மதிக்கலை அப்படிங்கிறது நான் அப்படி தான் சொல்ல முடியும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்பானுங்க, 7:45 டைம் கொடுத்துருக்கு. அதுக்கு நான் இங்கேருந்து 8:45 தான் கிளம்புறேன். 8:45 டைம் கொடுத்து 8:45 இங்கே கிளம்புறதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவன் வந்து யாரையும் அப்படி பெருசாக மதிக்கலை. எனக்கு ஒரு பிம்பம் இருக்குது, எனக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, அதுக்காண்டி நிற்கிறானுங்க. நிற்கட்டும், இப்போ என்ன வந்து பார்க்கட்டுமே, இப்போ என்ன இவனு வந்து கூட்டமாக நின்னா நான் உடனே என் மூஞ்சை காட்டிடணுமா? வா வந்து பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவனோட ரசிகர்களே வந்து மசுரா மதிக்கலை, அதான் உண்மை. மதிக்கிறவன் எப்படி பண்ணியிருப்பான்? எங்கெல்லாம் நிற்காங்களோ அங்கெல்லாம் கையை காட்டிட்டு போயிட்டு அவன் பாட்டு வந்துகிட்டே இருப்பான். அந்த 4 இடத்துல நீ 4 தொகுதியில் பேசியிருந்தேன்னா அந்த 27,000 கூட்டமும் 4,000 28 7,000 எல்லாருமே பிரிஞ்சிருக்கும்ல. அப்படி இல்லைல்ல, அவன் ஒரே இடத்துல கூட்டணும், எனக்கு க்ரௌடு வந்து அப்படி பிதுங்கி காட்டணும், அவன் உழவர் சந்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம், இதுதான் காரணமாக இருக்கும். அவ்வளோதான். சின்ன இடம் அப்படியே மக்கள் நிற்கிறத பார்த்தா ட்ரோன் ஷாட்டில் பார்க்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சில்லறை சதற விடுவான், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடலாம். அவனுக்கு மக்களோட உயிரை பற்றியோ, அது பிரச்சனைகளை பற்றியோ, காத்திருக்கிறது கவலைகளை பற்றியோ, அவங்களாம் தினக்கூலிகள், அவங்க வந்து ரொம்ப அடிமட்ட தட்டில் இருந்தால் நம்மளை ஏன்னா அம்பானி பையனெல்லாம் பெரிய பெரிய வீட்டு பையன்லாம் போய் நின்னா சொல்லுங்கள், அங்கே போய் ஆடி காரில் போய் நின்று எவனா பார்த்துட்டு வந்தானா? எவனுமே போயிருக்க மாட்டான். போனவெல்லாம் யாருன்னு பாருங்கள், பைக்கில் தான் போயிருப்பான், நம்மளை மாதிரி வீட்டு குடும்பத்திலேருந்து போயிருப்பான். இந்த சம்பவத்துக்கு பிறகு பொலிட்டிக்கலாக தாவேக்காவுக்கு விஜய்க்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுதுன்னு ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டர்ஸா, ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இல்லை, விஜய் கட்சியை பற்றி அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் பெருசாக கிடையாது. விஜயை பற்றி தான் அபிப்பிராயம். விஜய் நடிகர். அவர் இந்த சம்பவம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? அதாவது விஜய் ஒரு போகக்கூடாது, கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை போகவே கூடாது. விஜய்க்குன்னு பொலிட்டிக்கலாக இது ஒரு என்ன ரோல் பண்ணும்? அந்த கன்சர்ன் அவங்களுக்குள்ள இருக்கா? அதை பற்றின அபிப்பிராயமே அவங்களுக்கு இல்லை. அந்த லைன்லயே அவங்க கால்குலேட் பண்ணல, which means விஜய் இஸ் a politician அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ள அவங்க இல்ல. அதுக்காக போல. அவர் ஒரு அரசியல் தலைவர் மீட் பண்ணணும்னு சொல்றானுங்களா, அதுக்காக அங்க போல. அவர் தேவதூதனாலாம் இல்ல, அவர் நடிகர். அவரை பார்க்கலாம், ஒரு போட்டோ எடுக்கலாம். நான் முதலே சொன்னேன், நயன்தாரா போனாலும் அங்கே போய் நின்று பார்ப்பாங்க, இவர் போனாலும் பார்ப்பாங்க. ஆட்டுக்கார அலுமில் படம் வந்தப்போ ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போனாங்க, அதையும் பார்க்க வந்தாங்க. அந்த ரசிக மனநிலையிலிருந்து தான் போய் பார்த்துருக்காங்க. இறந்து போன தாமரை கண்ணன் வந்து விக்ரம் வந்தப்பவும் போய் பார்த்து செல்ஃபிலாம் இட்டு வந்தவர் தான். இப்போ அதேமாரி விஜய் கூட எடுக்கிறது, அது ஒரு சாகசம், அது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக நான் வீட்டில் காட்டிக்கிறது, பெருமையாக காட்டிப்போம்ல. அந்த மனநிலை தான் இளைஞர்களோட மனநிலை, பெரிய நிலைமை. அதை தாண்டி தீவிரமான ரசிகர்கள் இருப்பான். அவன் கரூரில் போட்டாலும் போவான், மதுரைக்கு போட்டாலும் போவான். அவன் வந்து வேற மாதிரி, அவனை நாங்கள் இந்த லிஸ்ட்லேயே சேர்க்கணும். அது பெரும்பான்மை கிடையாது.
சிறுபான்மையினா என்ன, அது வந்து ரொம்ப சிறுபான்மை. பெரும்பாலான மக்கள் என்ன, விஜய் ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, அவர் வராரு. குழந்தைங்களுக்கு என்ன, நாம டிவிலையும் தியேட்டர்லையும் பார்த்தாலும் நேரில் வராரு, அவர் எப்படி இருப்பார் அது பார்க்கலாம்ல. நாளைக்கு என் கிளாஸில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசல, நான் விஜய் பார்த்தேன்டி, நான் விஜயை பார்த்தேன்டா, நம்ம பேசுவோம்ல, நம்மளும் அந்த காலத்தில் போயிருப்போம் தானே. அந்த அளவு தான். அதை கடந்து அவருக்கு பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஏதோ புரட்சி பண்ண போகிறாரு, நமக்காக எதோ மாற்றி போட போகிறாரு, அதுக்காக வராரு, நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது போக கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் போனது தாவைக்காக கூட்டி போயிருக்காங்க. அவங்களவே காசு போட்டு கூட்டு போயிருக்காங்க. காசு கூட்டு போனாங்களா இல்லையா, காசு போட்டு டெம்பா மாற்றிருக்காங்க. இந்த பெரிய சம்பவத்துல ஊடகங்களுடைய ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இருந்தது. அதை நீங்க 2 பேரும் உங்களுடைய கல அனுபவத்துல இருந்து பார்த்த செய்திகள் அடிப்படையில் அதை நீங்க டெரைவ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? அவர்களுடைய ரோலை வந்து நீங்க ரோலை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அப்படி யோசிக்க முடியல. ஏன்னா இந்த ஊடகங்கள் எல்லாமே மறுபடியும் வந்து புதிய தலைமுறை சமோஸ் உட்பட பேசுனது என்ன, இது அக்கௌண்டபிலிட்டி வந்து அரசுக்கு தான் அதிகம். எச்ராஜா பேசுகிறத அவ்வளோ காடு போடுறாங்க. என்ன சொன்னாப்புல எச்ராஜ், அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்துட்டார், அது ஒரு விஷயமா அப்படின்றது அவர் இதுலேருந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது இல்லை. இதைத்தான் எல்லா ஊடகமும் பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சபீர் அவர் பேசின வீடியோ, அது அவர் போய் கலையாய்வு வந்துட்டு பேசுனதா சொன்னார். அதில் பேர் எல்லாமே அவர் தப்பாக சொல்லியிருக்கிறாரு, விக்டிம்ஸ் பேர் எல்லாமே. அதில் அவர் சக்திவேல் பேர் செல்வராஜன் சொல்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோவோட மொத்த இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மன்னிப்பு கேட்டால் போதும், ஆல்ரெடி நாங்கள் மன்னிக்க தயாராக இருக்கோம் விஜய், மன்னிப்பு கூட நீ கேட்க மாட்டேன்றது தான் அவரோட ஆதகம். நீங்கள் போட்ட வீடியோவில் வந்து கவர்மெண்ட்டை குற்றம் சொன்னது ஓகே, அது விரிவாக சொல்லலை. முட்டு கொடுக்குறது எங்களுக்கு பத்தலை, நீ விரிவாக சொல்லு. விரிவாக சொல்லாமல் நீ வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிற, அதுதான் பிரச்சனை. மற்றபடி அவங்க தாவக்கா மேலே அவங்க அதிகபட்சம் வைக்கிற குற்றச்சாட்டுன்னா தெரியுமா, அவங்களை எஜுகேட் பண்ணல அவங்க தொண்டர்களை. அதுவா பெரிய பிரச்சனை? நீங்கள் அரசியல் படுத்தணும், நீங்கள் பொலிட்டிக்கல் கட்சியாக வரணுன்றதெல்லாம் உன் பிரச்சனை. இந்த நிகழ்வுக்கு அது மட்டுமா பிரச்சனை? நீயே அந்த தலைமையே சரியில்லை. இப்போ வரைக்கும் ஒருத்தன் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணல, ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போகல. ஒரு கட்சி தலைமையாக இருக்குது, கட்சி நடக்குது, துப்பு இல்லாதவனா ஒருத்தன் இருக்கிறான். இது ஒரு குடும்பத்தில் சொன்னேன், இல்லை அப்பனா இருக்கிறதுக்கே துப்பு இல்லைன்னு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை சொல்ல முடியும். அப்படி ஒரு கட்சியில் தலைமையாக இருக்கிறதுக்கே துப்பு இல்லாத ஒருத்தனெலாம் இருக்கிறாங்க. இவனோட விளம்பர வெறி, இது இப்படி காட்டணும், இவன் மாசை ப்ரூவ் பண்ணுன்றதுக்கு தான், அந்த மாசை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை உயிர் வந்து போயிருக்குது. இப்படி அவனா எந்த பத்திரிகையாளர்னா இப்படி பேசுகிறாங்களா? இப்படி பேசாமல் இவர் இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு, எஸ்கேப் பண்ணுறதுக்கு, இவன் மன்னிப்பே கேட்கலனாலும் மன்னிக்க தயாரிக்கிறதுக்கு, இதுதான் அவர் பாவம்னு பேசுறதுக்கு தான் இங்கே இருக்கிற ஊடகங்கள் இருக்கும்போது விஜய்க்கு இது நெருக்கடியாக மாறுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இல்லை, தொண்டர்களை அரசியல் படுத்துறது இருக்கட்டும், ஊடகங்களாக நீங்கள் வந்து விஜய்க்கு அரசியல் அறிவு இருக்குதா, அவர் வந்து அரசியல் பயப்படப்பட்டிருக்காரா, அவருக்கு ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். அவர் இருந்தால் அந்த தலை சரியாக இருந்தால் வால் சரியாக இருந்த போது, அந்த ஆளே ஒரு தப்பான ரோல் மாடலாக இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நீ தொண்டன் சரியில்லை, இப்பவும் கூட அவங்க பலி சொல்றது என்ன, தொண்டன்கள் சரியில்லை, அரசியல் படுத்தணும், அதுக்கு பாவம் விஜய் என்ன பண்ணுவார்? பாவம் விஜய் என்ன பண்ணுவார்? இதுதான் நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒன்று கவர்மெண்ட்டை இதுக்கு பேலன்ஸாக கொண்டு வர பார்க்கணும், அப்படி இல்லைன்னா தொண்டர்கள் மேலே பழியை போடணும். இப்படி தான் பண்ணுறாங்க தான். அந்த விஜயை தாக்குறதுல இவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நீண்ட உரையாடல். கரூரில் நீங்கள் பார்த்த பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு விஷயங்களை காணொலிகளாக கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை ஒட்டி பல்வேறு விஷயங்களையும் பேசியிருக்கிறீங்க. இது நிச்சயம் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக விஜய் ரசிகர்களுக்கு, தாவேகாவை நம்பக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பரவலாக இந்த காணொலியின் மூலமாக வரக்கூடிய சில செய்திகளை, சில சம்பவங்களை பலருக்கும் பகிர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும் கூட. ஏன்னா இது மாதிரியான ஒரு சம்பவம் அடுத்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால உண்மையிலே அந்த களத்திற்கு போய் அதற்கான ஒரு பெரிய மெனக்கடலை எடுத்து இந்த தமிழ் மக்களுக்கு அதை காணொலிகளாகவும் வடிவமைத்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள் மூலியமாகவும் பல தொடர்புகள் அங்கே மக்களை சந்திக்கிறதுக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கும் நன்றி. நன்றி.